முதலாவது போன வேளையில் அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் ஒத்து வரவில்லை, பிடிக்கவில்லை, சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். ஜெபிக்க சொன்னார்கள். கடைசியாக பிறகு இந்த வாரத்தில் பேசும்போது நான் நன்றாக சாப்பிட ஆரம்பித்து விட்டேன், பழக்கமாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதெல்லாம் ஒரு சாதாரணமான காரியங்களாக நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் படித்து அவர்கள் டெல்லியிலே போய் வேலைக்காக பயிற்சி எடுக்கிற காரியமெல்லாம் சாதாரணமாக வருகிற காரியமல்ல. பெரிய படித்த குடும்பங்களிலே, வசதி வாய்ந்த குடும்பங்களிலே, ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் ஆட்கள் இருக்கிற குடும்பங்களிலே சில காரியங்கள் நடக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பிள்ளை ஏழ்மையிலிருந்து தானாகவே படித்து, தானாகவே முயற்சி செய்து, தானாகவே அந்த பிள்ளை இந்த பயிற்சியை எடுத்து வேலைக்காக ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் மிக சந்தோஷப்படுகிறேன், நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, ட்ரெஸ் கோடை கூட உடை இப்படித்தான் அணிய வேண்டும் என்று சில தடைகளை வைத்திருக்கிறேன். சில வருஷங்களுக்கு முன்னதாக அவளது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாள். சரி பாஸ்டர், நான் அப்படி செய்கிறேன்னு சொல்வாள். ஆகவே பிள்ளைகளை நாம் படிக்க வைக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கலாச்சாரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகள் காலங்கள் போக போக மிக சீரழிவு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொன்னாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், வாழ்க்கையின் நியதிகளில், வாழ்க்கையின் கலாச்சாரத்தில் அவர்கள் பின்தங்கி இருப்பதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். நம்முடைய சபையிலே அவ்வளோ மோசம் இல்லை. ஆனாலும் நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் ஆலயத்துக்கு வெளியே அவர்கள் போகும்போது நான் பார்க்கும்போது அவருடைய உடைகள் சரியில்லாமல் இருப்பதை பார்க்கிறேன். கவனிக்கிறவங்க இல்லையோ சொல்ல பார்க்கலாம். பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள் உடை அணியும் போது அவர்கள் லெக்கின்ஸ் போடுகிறார்கள், விதவிதமான உடைகளை அணிகிறார்கள். நீங்கள் என்னத்தை போட்டாலும் மேலே போடுகிற சட்டையானது முட்டுக்கு கீழே இருக்க வேண்டும். அந்த மேல் சட்டையில் தொடை தெரிகிற மாதிரி அந்த கட்டிங் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கூட அந்த சபையில் நான் ஒன்று பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அந்த ஸ்டைல் மேலே இருந்து தொடை தெரிகிற மாதிரி உள்ள கட்டிங் இருக்கிற துணிகளை, அந்த ட்ரெஸ் எனக்கு போடக்கூடாது. அப்படி ஆலயத்துக்கும் போட்டுக்கொண்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது இருக்குமானால், வீட்டில் இருக்குமானால் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல துணிகளை வாங்கி நீங்கள் நடக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் உங்களாலே சில ஆண்கள் கெட்டு போவார்கள், ஆண்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரும். ஆகவே தொடை தெரியாதபடி நீங்கள் மேலாடை அணியும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை பார்க்கணும். அடங்காத பிள்ளைகளாக இருந்தால் இடத்துல சொல்ல வேண்டும். அப்படி அரை நிர்வாணமாக நம்முடைய ஆலயத்துக்கு கட்டாயமாக இப்படித்தான் வருவேன் என்று சொல்கிறவர்கள் வராமல் இருப்பது நல்லது. நீங்கள் வேறு இடத்தை பார்த்து போவது நல்லது. ஏனென்றால் நாங்கள் அங்கே உள்ள பசங்கள், ஆண்களை பசங்களெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்து ரொம்ப கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிறோம். ஆண்களுடைய ஜெப கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிறது, வாலிபர் ஊழியங்கள் நடக்கிறது. இந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகிறோம். பெண் பிள்ளைகளை நாங்கள் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆகவே பெண் ஊழியர்கள், நீங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். செய்திகளில் எவ்வளோ செய்திகளை கேட்கிறீர்கள். பிள்ளைகள் ஒழுங்காக உடை அணிந்தால் அவள் வெளியே போகும்போது அவளுக்கு எக்காரணம் கொண்டும் ஆபத்து வராது. சரியாக உடை அணியாதவர்களை பார்த்து தான் நாய்கள் பின்னாலே வரும். ஆகவே பிள்ளைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அதுவும் இந்த சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு உடை அணிகிற விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் அதை தான் கடைபிடித்தாக வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே போகும்போதும் உடைகளை சரியாக அணிய வேண்டும். நான் மறுபடியும் சொன்னதை சொல்ல விரும்பவில்லை. அப்படி அணியக்கூடாது. சரியா? திருப்பி கெட்ட வார்த்தை அது சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் பெற்றோரும் குடும்பத்தாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாஸ்டர் இப்படி சொல்கிறாரே சொல்லி நினைக்காதீங்க. இது சாதாரணமான காரியம் அல்ல, மிக முக்கியமான காரியம் உங்கள் பிள்ளையுடைய நல்வாழ்வுக்கு. அப்படியானால் அவர் வளர்ந்த ஒரு காலங்களிலே நல்ல சாட்சியாக இருப்பார்கள், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பார்கள்.
ஒரு தமிழில் சொல்வார்கள், வேலை கிடைச்சது கூலி கிடைக்கல அப்படி சொல்வார்கள். வேலை எல்லாம் கிடைக்கும், ஆனால் கூலி கிடைக்காது. கூலி கிடைச்சாலும் அது பெற்றோருக்கு லாபமாக இருக்காது, வேறு எங்கேயோ போய் சேரும். அதனால் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். சுபாஷினி தன்னுடைய அன்பை உங்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய சபையில் சௌரி செல்வி பிரகாஷ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. பழனி என்கிற அருமையான சகோதரன் பாஸ்டர் ஸ்டீவ் அவருடைய மாமனாருக்கு உடல்நிலை சரியில்லை. பாஸ்டர் அம்மா உடல்நிலை சரியில்லை. இன்னும் பலர் யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், அவளை போய் கேட்க வேண்டும். ஜெயஸ்ரீ வந்திருக்காங்களா? ரைட். நம் ஜெயஸ்ரீக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் குடும்பங்களிலே கஷ்டப்படுகிற குடும்பங்களிலெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது, நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களை பொறுத்தவரையில் நம்முடைய பள்ளிக்கூடம் ஒன்றாந்தேதி என்ன எடுத்துருக்கேன், ஒன்றுலேருந்து 3 வரைக்கும் 1ஆந்தேதி திறக்குதா? இல்லை, 4ஆந்தேதி திறக்குது. 1ஆந்தேதி ஹைஸ்கூலுக்கு எல்லாம் ஸ்கூல் திறக்குது. 1ஆந்தேதியும் 4ஆந்தேதியும் நினைக்கிறேன் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட இருக்கின்றன. நம்முடைய பள்ளிக்கூடம் திறக்க இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், குடும்பத்தார், பெற்றோர் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வேதாகம கல்லூரியானது சேப்பாக்கத்திலேயும் சந்தோஷபுரத்திலையும் வருகிற 1ஆந்தேதி மாலை 6 மணிக்கு இங்கே ஆரம்பிக்க இருக்கிறது. மாலை நேர வேதாகம கல்லூரி சேப்பாக்கத்திலையும் சந்தோஷபுரத்திலையும் தமிழில் 1ஆந்தேதி திங்கட்கிழமை தானே போது திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கும். நம்முடைய சபையிலும் இதை இடங்களிலேயும் யார் யார் படிக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் தவறாமல் அந்த நேரத்தில் வரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ளிகேஷன் கொடுக்காதவர்கள் நீங்கள் இன்றைக்கே வாங்கி அல்லது நாளைக்கு வாங்கி அந்த அப்ளிகேஷனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஹிந்தி பைபிள் காலேஜை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபையிலிருந்து நம்முடைய சபை மேனேஜர் அம்மாவும் நம்முடைய பாஸ்டர் பிரகாஷ் தேவா அவர்களும் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த சபையில் நடக்கிற இந்தி ஆராதனையில் நம்முடைய சபையை குறித்தும் நம்முடைய சபையில் உள்ள ஊழியர்களை குறித்தும் நம்முடைய சபையில் விசேஷமாக நடக்கிற இந்தி பைபிள் காலேஜை பற்றி அங்கே உள்ள போதகர்களுடைய உதவியினாலே அறிமுகம் செய்கிறார்கள். இந்தி வேதாகம கல்லூரியும் இனிமேல் மாலை நேர வேதாகம கல்லூரியாக வேளச்சேரியில் நடைபெறும். இங்கே தமிழில் நடக்கிறது போல திங்கள், செவ்வாய், வியாழன் ஆகிய 3 நாட்களும் மாலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் இந்தி வகுப்புகள் நம்முடைய வேளச்சேரி வேதாகம கல்லூரியில் நடைபெறும். நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஊழியர்கள் அனைத்தும் ஜெபத்தின் மூலமாக தான் நடக்கிறது. எந்த விதமான பேங்க் பேலன்ஸோ அல்லது எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒன்றும் இல்லாதபடி, தமிழில் சொன்னால் அன்னாடங்காட்சி என்று சொல்கிற மாதிரி அன்னாடங்காட்சிகளாக தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தை பொறுத்த அளவில் நமக்கு நிரந்தர வருமானம் யாரும் கொடுக்கறதில்லை. நிரந்தரமான பணம் கிடைப்பதற்கு சில இடங்களில் பேங்கில் நிறைய பணம் வைத்து அதில் எடுத்து செலவு பண்ணுவார்கள். நமக்கு அந்த மாதிரி வசதிகள் ஆண்டவர் தரவில்லை. ஆனால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திக்கிறார். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஊழியத்திற்கு பொருளாதாரம் தேவையோ அந்த நேரத்தில் யார் மூலமாகவாவது பணத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு கடன் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? கரங்களை 2 கைகளும் உயர்த்தி சொல்லுங்க போல. எந்த பாஸ்டும் சொல்லாத ஒரு வார்த்தை இது, கடன் இல்லை. இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவரை நம்பி நாம் எந்த வேலையை செய்தாலும் அதற்குரிய தேவைகளை அவர் சந்திக்கிறவராகத்தான் இருக்கிறார். அதற்கு ஆத்மாக்களை ஊழியக்காரர்களையும் அதற்குரிய மக்களையும் சபையிலையும் வெளியிலையும் வைத்து ஆண்டவரே கிரியை செய்கிறார். நாம் முழங்காலில் இருக்கிறோம், ஆண்டவர் கிரியை செய்கிறார். பல இடங்களிலே விதமான ஊழியங்களை செய்யும்போது பொருளாதாரத்திற்காக பல விதங்களிலே முயற்சி செய்வார்கள். ஃபண்ட் ரைசிங் சிஸ்டம் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள்.
பணம் வசூல் பண்ணுவதற்கென்று ஒரு முறையை வைத்திருப்பார்கள். நமக்கு ஒரு முறையும் கிடையாது. நம்ம ஒரே முறை காணிக்கப்பட்டியே வைக்கிறோம், போஸ்ட்மேன் கொண்டு கொடுக்குறார், அல்லது பேங்கில் வந்தால் உண்டு. ஆனால் வந்தால் உண்டென்றல்ல, வரும். யாராவது ஒருத்தர், நமக்கு முகம் தெரியாத பலர் தங்களால் இயன்றதை அனுப்புவது மூலமாக அதனாலே எனக்கு சின்ன வயசில் இப்படி தான் வாய் தத்திட்டு இருந்தது. அதன் மூலமாக ஏராளமான மக்கள் இந்த தங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஊழியத்தில் முதலீடு பண்ணி இந்த ஊழியத்தை நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்மிடத்தில் மீதி பணமெல்லாம் வைத்துக் கொள்கிறதில்லை, சொத்து வாங்குகிறதில்லை, எந்த விதத்திலையும் உலகத்தில் சொத்துக்களை சேர்ப்பதற்காக நம்முடைய காணிக்கைகளை பயன்படுத்துவதில்லை. இதுவரையிலும் ஆண்டவர் கொடுத்ததை பத்திரமாக பராமரித்து அதன் மூலமாக என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதுதான் நம்முடைய நோக்கம். நமக்கு கட்டிடங்களை கட்ட வேண்டும், லேண்ட் வாங்க வேண்டும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு வசதிகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஊழியர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருங்காலத்திற்கு நல்ல ஊழியர்களை உருவாக்கி நம்முடைய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாற வேண்டும் என்கிற நோக்கத்திலே நாம் செயல்பட வேண்டும். பணி தளங்களிலே மிஷினரிகளாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் நம்மால் என்ற உதவிகளை செய்கிறோம். அவர்களும் கடினமாக உழைக்கிறார்கள். எப்படியாவது இந்திய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாற வேண்டும் என்கிற விஷயத்தில் நாமும் கருத்தாக இருக்கிறோம். நாம் காலங்கள் போக போக சூழ்நிலைகள் மாறுவதை பார்க்கிறோம். தென் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏராளமான மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். கேரளாவில் உள்ள முதலமைச்சர் அவர் பதவி ஏற்கும்போது ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணிவிட்டார்னு சொன்னார்கள். தமிழ்நாட்டிலையும் அசம்பிளி அப்படித்தான் இருக்கிறது, ஆந்திராவிலும் அப்படித்தான் இருக்கிறது. இப்படியாக இந்த சுவிசேஷத்தின் வல்லமை தமிழ்நாட்டிலிருந்து அது புறப்பட்டு மற்ற தென்னிந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களையும் வட இந்திய மாநிலங்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வரும் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாதபடி உறுதியாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஊக்கமாக ஊழியம் செய்ய வேண்டும். நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். நான் உலகத்தில் எந்த நேரத்திலையும் பணம் கேட்டதில்லை. ஆனால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறது. என்னவென்றால், பத்திரிகைகளை அனுப்பும்போது ஒரு பத்திரிகைக்கு 25 காசு தான் போஸ்டேஜாக இருக்கிறது. ஆதி காலத்தில் 2 பைசா இருந்தது, பிறகு 5 பைசாவானது, பிறகு எப்படி அப்போ 25 பைசாவாகிவிட்டது. ஆகவே நம்முடைய பத்திரிகைகளை எல்லா மக்களுக்கும் கேட்கிற எல்லா மக்களுக்கும் அனுப்பும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த 25 காசு இந்த வருகிற டிசம்பர் வரையில் மாத்திரம்தான். ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு பத்திரிகையும் 2 ரூபா ஒட்ட வேண்டும் என்று சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதுக்குள்ளே நம்முடைய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாறுமானால் அதில் மாற்றங்கள் ஏற்படலாம். இல்லாவிட்டால் நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு ஒரு 3 லட்சம் பிரதிகளுக்கு 2 ரூபா வைத்தால் எங்கேயோ போய்விடும் காசு. அந்த அளவுக்கு விசுவாசம் எனக்கு இல்லை. 3 லட்சம் காப்பிகளுக்கு 2 ரூபா வச்சுக்கலாம், எத்தனை லட்சம் ஆகிறது. ஆகவே எனக்கு மனதில் தோன்றுகிறது, பத்திரிகையின் எண்ணிக்கைகளை குறைத்து மாதம் ஒரு 50,000 காப்பியாவது நம்ம அனுப்பினால் 1 லட்சம் ரூபா போஸ்டேஜுக்கு மட்டும் ஆகும். ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா போஸ்டேஜுக்கு மட்டும் ஆகும். 2 ரூபா ஓட்ட வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இதற்காக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்டாம்ப் செலவுக்காக உதவி செய்யக்கூடிய பலரை நம்மத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் நம்முடைய நண்பர்கள் யாராயிலும் இறங்கி கர்த்தருக்குள் வழிநடத்தப்பட்டு அதனால் ஒரு கடன் சுமை வந்து விடாதபடி ஆண்டவர் இப்பொழுது நடத்துகிறது போல நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால் நீங்கள் இப்பொழுது கொடுக்குற காணிக்கையை விட கூட கொடுக்க முடியுமானால் கொடுக்க வேண்டும். அப்புறம் இதையே கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் காணிக்கைப்படியில் எழுதி போட்டு விடக்கூடாது. அப்படியானால் நம்முடைய இதர ஊழியங்கள் பாதிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய காணிக்கைகள் இப்பொழுது கொடுக்கறது போல கொடுத்து கொண்டிருந்தால் நம்முடைய ஊழியத்தினுடைய செலவினங்களும் ஊழியத்தின் நடவடிக்கைகளும் ஸ்மூத்தாக போய்கொண்டே இருக்கும். இதற்கு மேலே அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கு
ஆண்டவர் நம்மிலே பலரை எழுப்பும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? நான் அது உண்மையில் பாரமாக சொல்லவில்லை, நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு வேளைகளிலே நடத்த முடியாவிட்டால் பத்திரிகைகளை நிறுத்த வேண்டியது இருக்கும். நான் அதை சொல்லக்கூடாது, ஆனாலும் நிலைமை அப்படித்தான். ஏனென்றால் பத்திரிகையுடைய காகிதத்தின் விலைகள், இங்கு விலைகள், ஊழியருடைய சம்பளங்கள், இந்த பிரிண்டிங் மிஷினுடைய மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பல லட்சங்கள் மாதம் வரும் நமக்கு தேவைப்படுகிறது. இதற்கு மேலே போகும்போது நம்மால் செய்வதற்குரிய சக்தி எவ்வளோ இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆக இந்த காரியத்தை மனதில் வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பத்திரிகை உங்களில் யார் யாருக்கு வரவில்லையோ, நீங்கள் வராதவர்கள் உங்களுடைய முகவரிகளை மறுபடியும் கொடுத்து நீங்கள் அதை மாதந்தோறும் தபால் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பிரதிகள் கொடுப்பார்கள், கேட்டால் கொடுப்பார்கள். அது உங்களுக்கும் மறந்து போகும், அவர்களும் ஊழியர்களும் எடுத்து வைக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் தபால் மூலமாக பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் பார்க்கும்போது ஏராளமான குடும்பங்களுக்கு அனுப்பப்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் திருப்பி வந்தன. சில போஸ்ட்மேன், போஸ்ட் உமன் அவர்கள் எல்லாரும் கொடுப்பதற்கு சோம்பல் பட்டு அதை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும், ஒரு முறை திருப்பி வந்தால் நாம் அதை கேன்சல் பண்ணி விடுவோம் என்பதை அறிந்து, ராஜா வந்திருக்காரா, வாலாஜா ரோட்லேருந்து ராஜா என்கிற சகோனுடைய பத்திரிகை திரும்பி வந்திருக்காரு, அங்கே தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பத்திரிகை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். சிஸ்டர் காந்தாவுடைய பத்திரிகையை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். பக்கத்து தெருவில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மேகசின் திருப்பி வந்திருக்கிறது. அப்படி ஒரு ஆள் இல்லை என்று. ஆக இப்படி தபால் துறையானது சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நிர்வாகங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இந்த தபால் துறையிலையும் இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேயும் சில டிபார்ட்மெண்ட்லாம் சீரழிந்து போய் கொண்டே இருக்கிறது. இப்படியாக இவற்றை எப்படியாவது அதனுடைய செயல்பாடுகளை குறைத்து ப்ரைவேட்டில் கொடுத்து கொரியர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய துறையில் உள்ள காரியங்களை ஜனங்களுக்கு ஒரு சர்வீஸ் மைண்டடோடு செய்யாதபடி தொழில் ரீதியாக செய்து ஜனங்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவை 25 பைசாலேருந்து 2 ரூபாய்ன்னு சொன்னால் அது கஷ்டம். அதுவும் நம்முடைய பத்திரிகை சரியாக பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறபடினால் 2 ரூபா. ஒருவேளை பதிவு செய்யாமல் இருந்தால் 4 ரூபா ஓட்டணும். நமக்கு பதிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறபடினால 2 ரூபாய் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்களிலே நீங்கள் கவனமாக இருந்து ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது புதிதாக கல்லூரிக்கு போகிறவர்கள், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவர்கள், +2 பாஸ் பண்ண பிள்ளைகள்லாம் கொஞ்சம் தயவு செய்து எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எழும்பி நில்லுங்க. 10th பாஸ் பண்ணவங்க, +2 பாஸ் பண்ணவங்க, இவ்வளோ இன்னும் உண்டு. சிலர் வரலையா? சரி, உங்கள் அண்ணன் அங்கே போயிருக்காரா? சரி, நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மிக முக்கியம். எங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வு மிக முக்கியம். பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்ப்பது, அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பது என்பதெல்லாம் மிக அதிக செலவு நிறைந்ததாக இருக்கிறபடினால, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறபடினால இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலத்தை நன்றாக கவனித்து அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யும்படி நாங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்களாக. ஒரு நல்ல சபையிலிருந்து போகிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்களாக. இந்த பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஞானம் தர வேண்டும். ஆண்டவரே, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நன்றாக படித்து உயர்ந்த அந்தஸ்தில் வர வேண்டும், உயர்ந்த அதிகாரங்களில் வர வேண்டும். இப்படி எதிர்காலமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர், இதில் ஏராளமான பிள்ளைகளை நீர் தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அவள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ வாழ்நாள் முழுதும் உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் படிப்பு முடிந்த உடனே, ஆண்டு வேலை கிடைத்த உடனே அவர்கள் ஊழியத்திலிருந்து விலகி விடுவதை பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி இந்த பிள்ளைகள் கடைசி மற்றும் ஊழியத்தில் நிலைத்து நிற்கும்படியான நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல வருங்காலத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவர், பிதா, குமாரர், பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தாலும் இவங்கள் பிரயாணங்களில் 2 வீலர்லையும் பஸ்லையும் எல்லாம் போகும்போது உடைய மாறாத அபிஷேகத்தின் காரணம் அந்த பிள்ளைகளை தாங்குவதாக
நல்ல பிள்ளைகளாக இருப்பார்களாக. பெண் பிள்ளைகள் சரியான முறையில் உடை அணிகிறவர்களாகவும், ஆண் பிள்ளைகள் ஒழுக்கமான ஆண்களாக இருக்கும்படியாகவும், இப்படி எதிர்காலம் மிக வளம் நிறைந்ததாக, நன்மை நிறைந்ததாக, வெற்றி மேல் வெற்றி உண்டாகும்படியாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்தில் இருக்கிற சுபாஷினியை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகளை ஆசீர்வதியும். தகப்பன் ஆண்டவர், தகப்பன் தாயை, சகோதரனை ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவர் உமக்கென்று சாட்சியாக நிற்கத்தக்கதாக கிருபை செய்வீராக. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும், எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த ஜெப வேளையில் எங்கள் சபையில் குழந்தைகள் இல்லாத குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். அது மாத்திரமில்லை, எங்களுடைய யூடியூப் மூலமாக செய்திகளை கேட்கிற ஏராளமான மக்கள் பிள்ளைகள் இல்லை என்று கவலைப்பட்டு அவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதிரி குடும்பங்களில் நீர் அற்புதங்களை செய்து பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என்று தம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பிள்ளைகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப சங்கடம். ஆண்டவர், இந்த காரியத்தில் கர்த்தர் தலையிடுவீராக. அதுமாதிரி திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் திருமணமாகும்படி கிருபை தாரும். சரியான இடத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் செட்டில் ஆகும்படி ஆண்டவர் உதவி செய்து, திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்டவர் நல்ல வரன்களை கொண்டு வந்து நீர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. இப்படியாக எங்கள் சபையின் ஊழியர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவர், நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது எங்கள் சபையினுடைய இந்தி பைபிள் காலேஜை பற்றி ஆண்டவர் ஒரு சபையில் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பைபிளை பற்றி சொல்லுகிறார்கள். ஆண்டவர், அங்கே இருக்கிற ஏராளமான பிள்ளைகள், ஆண்களும் பெண்களும் அந்த மாலை நேர வேதாகம கல்லூரியில் வந்து சேரும்படி, வேளச்சேரி பைபிள் காலேஜில் பெரிய அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் அவற்றை பொருட்படுத்தாதபடி உமக்கென்று சீரிய திட்டங்களை வகுக்கும்படி, அன்று புதிய காரியங்கள் நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திட்டத்தை ஆசீர்வதியும், ஆசிரியர்களை ஆசீர்வதியும், பிரின்சிபலை ஆசீர்வதியும், ஜெனரல் மேனேஜரை ஆசீர்வதியும். அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரை சேப்பாக்கத்தில் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிற மாலை நேர வேதாகம கல்லூரியையும், சந்தோஷபுரத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கிற 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கிற மாலை நேர வேதாகம கல்லூரியையும், அந்த சந்தோஷபுரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பள்ளிக்கூடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த எல்லா நிர்வாகங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டும். எங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எல்லா நிர்வாகங்களையும் பண்ணுவது எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் நாங்கள் உமக்காக நாங்கள் பாடுகளை சகிக்கிறோம். எல்லா சோதனைகளையும் வென்று உமக்கென்று வாழும்படி இந்த சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் ஜெபிக்கும்படி ஆண்டு கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக இந்த ஊழியங்களாக நடக்கிறது என்று அறிந்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்கால ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டு சகல கனத்தையும் மகிமையை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு முறை கூட அப்படியே கண்களை மூடி, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற சகோதரி செல்வி பிரகாஷ், சௌதன் பழனி அவர்கள், பாஸ்டர் அம்மா, இன்னும் யார் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அவர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சபையாக சேர்ந்து அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பூர்ண விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களையும் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து தடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இன்றைக்கு உலகம் முழுமையும் உள்ள கிறிஸ்தவர்களாலே பெந்தேகோஸ்தே திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. பெரிய சபை நிர்வாகங்களை உள்ள மக்கள் இதை ஒரு பெரிய விழாவாக நடத்துகிறார்கள். பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுவது அது ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவினருக்கு மாத்திரமல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பெந்தேகோஸ்தே என்னும் நாள், பெந்தேகோஸ்தே என்கிற பண்டிகை, பெந்தேகோஸ்தே என்கிற அனுபவத்திற்கு முன்னாலே பெந்தேகோஸ்தே என்கிற பெயரில் ஒரு நாளை முற்காலத்து மக்கள் முக்கியத்துவப்படுத்தியிருந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுவது உயிர்த்தெழுந்த சண்டையிலிருந்து 50 நாள் முடிந்தவுடனே வருகிற ஞாயிற்றுக்கிழமையில தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது நான் நினைக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஏற்பட்ட ஒரு தாக்கமானது இன்றைக்கு உலகம் முழுமையிலும் அது உலகத்தை முழுவதையும் ஆட்கொண்டு உலகத்தின் சகல தேசங்களிலும் அதனுடைய தாக்கம் பரந்துள்ளது, அது கடந்து சென்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எந்த தேசத்திலே போனாலும் அங்கே ஒரு கிறிஸ்தவ சபை இருக்கும், அங்கே ஒரு ஊழியர் இருப்பார். அவர்களுக்கு அந்த மக்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுடைய கஷ்ட காலம் வரும்போது நீங்கள் ஓடி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணம் போல இது ஒரு மறைந்திருப்பதற்கு கஷ்டப்படுற மக்கள் தங்கி தாபரிக்கும்படியாக ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு வழியும் உண்டாக்குறதாக இந்த ஆவிக்குரிய சபைகள் உலகம் அனைத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சேப்பாக்கத்தில் கூட சில நண்பர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சொல்வார்கள் இவ்விதமாக, ஐயா பாஸ்டர், நாங்கள் சபையை பார்க்கிறோம், ஆலயத்தை பார்க்கிறோம், வார்த்தை உங்கள் ஆலயத்துக்கு வராமல் இருந்தாலும் நாங்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறோம். ஒரு காரியம், எங்களுக்கு கஷ்டங்கள் வருமானால், கஷ்டம் உச்சக்கட்டத்தில் போகும்போது ஒருவேளை பில்லி சூனிய கட்டுகளோ அல்லது தீராத வியாதிகளோ அல்லது பொருளாதார சிக்கலோ அல்லது ஏதோ ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் ஓடி உங்களிடத்தில் தான் வருவோம், உங்கள் சபைக்கு தான் நாங்கள் வருவோம் என்று சொல்வார்கள். நான் அவரிடத்தில் சொல்வது, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல்ல வாருங்கள் என்ன அவளை கூப்பிடுவது வழக்கம். ஆக பொதுவாக மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள், அவர்கள் உதவி செய்கிறவர்கள், அவர்கள் நன்மை செய்கிறவர்கள். அதைத்தான் பலவிதமான உலக சக்திகள் சொல்கிறது, நீ கோயிலுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடாத, உதவி செய்யாத, அப்படியெல்லாம் சொல்லி கிறிஸ்தவத்தின் அடிப்படை தன்மையை மறைக்க, அதை உடைக்க முற்படுகிறார்கள். கிறிஸ்தவம் என்றாலே ஈகை, கொடுப்பது தான், மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். ஆண்டவராகிய தேவன் கூட அவர் தான் அந்த வேலையை ஆரம்பித்தார். தம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு ஈகையாக கொடுத்தார். நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். கொடுங்கள் என்பது ஈகை தன்மையை கிறிஸ்தவம் வலியுறுத்துகிறது. ஆகவே உலகத்தில் எந்த தேசத்தில் போனாலும் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளிலே நல்ல காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் கஷ்டப்படுகிற மக்கள் ஓடி போய் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு கிறிஸ்தவ சபை கட்டாயமாக தேவைப்படுகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பேய் பிடித்தால், அசுத்த ஆவியின் ஆதிக்கம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும் போது அந்த அசுத்த ஆவியை துரத்துவதற்கு எந்த மந்திர ஜாலமும் எடுபடாது, மந்திரவாதமும் எடுபடாது, வேறு ஒரு சூனியம் பண்ணாலும் எடுபடாது. அதற்கு ஒரே ஒரு மார்க்கம், ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய சபை, இயேசு கிறிஸ்துவின் சபை. அதற்கு பெயர் எதுவாக இருக்கலாம். நாம் பெயர்களின் அடிப்படையில் சபைகளை நாம் முக்கியத்துவப்படுத்தாதபடி எந்த இடத்துல ஒரு தேவனுடைய சபை இருக்கிறதோ அந்த சபையிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்கே நாம் போகும்போது அங்கே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில்
ஏதாகிலும் நீங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இருக்குமானால், நீங்கள் சென்னை சேப்பாக்கத்தில் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வரலாம். ஒருவேளை நீங்கள் வெளி ஊர்களிலோ வெளிநாடுகளில் இருந்த செய்தியை கேட்டால் நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும், உங்களுக்கு ஒரு விமோசனத்திற்குரிய வழி இருக்கிறது. நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில் நீங்கள் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்காத ஒரு பொல்லாத வியாதியோ, விடுதலை கிடைக்காத ஒரு பிசாசின் சக்தியோ உலகத்தில் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா அசுத்தாவிகளும் அடங்கி போகும், பில்லிசூனிய கட்டுகள் உடைந்து போகும், சாப கட்டுகள் உடைந்து போகும். ஆகவே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய சபையிலே போய் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த போதகர் ஏழையாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போங்கள். நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் போய் கால் வைத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்களை நீங்கள் ஜெபிக்கலாம், சொல்லலாம், அல்லது நீங்களே ஜெபிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பெந்தைக்கோஸ்தை என்று சொல்லப்படுவது இங்கே நாம் பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது என்று நாம் பார்க்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு பண்டிகை என்று பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்பட்ட அந்த அசாதாரணமான ஒரு அசைவு உலகம் முழுமையும் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. இதற்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள மக்கள், ஆவிக்குரிய மக்கள் விதவிதமான விளக்கங்களை கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலும் கர்த்தர் பரிசுத்தாவி என்கிற ஒரு தேற்றவாளனை உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்பது வெளிப்பட்டது அந்த நல்ல நாள். இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட நாட்களிலே கூட பரிசுத்தாவியனர் இருந்தார். தண்ணீர் மேல் அசைவாடினார் வேதம் சொல்கிறது. அவற்றை விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த பரிசுத்தாவியானவர் என்பது திடீரென்று உருவாக்கப்பட்டவர் அல்ல, திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய ஒரு தன்மை இல்லை. அது உலகம் உண்டாக்கப்பட்ட வேளையிலே பரிசுத்தாவியானவர் இருந்தார். இங்கே நான் பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவர் நமக்கு தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள். இன்றைக்கினும் பெந்தைக்கோஸ்தே திருநாள், இதை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும். நமக்கு இப்பொழுதுதான் பண்டிகையெல்லாம் கடந்து போய்விட்டது. ஆகவே இதை பெருசாக பண்ணாமல் இருப்பது காரணம், உங்களுக்கு அதிக தொல்லை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி. பண்டிகைன்னு சொன்னால் வீட்டில் போய் புது சட்டையெல்லாம் கேட்பீர்கள், பிரியாணி கேட்பீர்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னால அதை நம்ம அடக்கி வாசிக்கிறோம். எப்படி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். இது ஒரு நல்ல நாள், பெந்தைக்கோஸ்தே திருநாள். இந்த நாளை கொண்டாட வேண்டும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதை இந்த நாள் உறுதிப்படுத்துகிறது. ஒரு புதிய வழிகாட்டுதலுக்குரிய தேற்றவாளன் என்கிற ஒரு தெய்வீக தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நாம் பிரசங்கிக்கிற வேளையில் அநேகர் கேட்கிறார்கள், அநேகர் கேட்டுவிட்டு அப்படியே போய்விடுகிறார்கள். சிலர் அதை கவனிக்கிறார்கள், அதை கவனித்து ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதுவே பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா சொல்லுமா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவாளன் என்று, கம்ஃபர்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. தேற்றவாளன், நம்மை தேற்றி அரவணைக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் அவர் தேவனுடைய சித்தப்படி நாம் வாழ்வோமானால், நல்ல மனிதர்களாக வாழ்வோமானால், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோமானால், நாம் எங்கே போனாலும் நம்மோடு வருவார். எங்கே போனாலும் நம்மோடு கூட வருவார். நம்ம எந்த இடத்துல போனாலும், ஒரு ஆபத்தான இடத்துல நாம் போனாலும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நாம் அவருக்கு பிரியமாக நடக்கிறது வரையிலும். அல்லேலூயா சொல்லுமா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய்விடுவார். எப்பொழுது போய்விடுவார் என்றால், நம்ம அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது அவர் நமக்கு இருந்து உதவி செய்ய மாட்டார். சிம்சோனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, அவர் ஆண்டவராலே நசரே விரதம் என்று சொல்லும் விசேஷ விரதத்தை எடுத்து தேவனாலே அபிஷேகப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு ஸ்திரீயனுடைய வாழ்க்கையில் தலையிட்டு பாவம் செய்ய நேர்ந்த வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த அபிஷேகமானது அவனை விட்டு போய்விட்டது. அந்த அபிஷேகம் போனதை அவன் அறியாமல் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, பரிசுத்தவான்கள் பலர் சொல்லுவார்கள்,
பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆரவாரத்தோடு வருவார், போகும்போது சைலண்டாக போயிடுவார்னு சொன்னார். அது சுந்தர அடிக்கடி சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியான நான் பரிசுத்த ஆவியன் அபிஷேகத்தை பெற்ற அந்த நாளிலே ரொம்ப கலாட்டா பண்ணேன். நாம் ரொம்ப கையெல்லாம் அடித்து ரொம்ப சத்தம்லாம் போட்டு ரொம்ப காரியங்களை பண்ணதாக அவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஆரவாரத்தோடு வருவார், அவர் உன்னை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து நாம் சைலண்டாக போயிடுவார்னு சொன்னார். அவர் போகிறது நமக்கு தெரியாது. இந்த செய்தி நீங்கள் உங்களை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் வித்தியாசமாக நம்ம தெரியும் பரிசுத்த ஆவியானவர் வருவது. ஆனால் அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்யும்போது, அவருக்கு பிரியமானதை செய்ய தவறும் போது அவர் நம்மை விட்டு போவதை நம்ம அறியாமல் இருப்போம். சிம்சோன் அதைத்தான் செய்தார். சிம்சோன் தன்னுடைய சரீரத்தில் இருந்த அந்த வல்லமை போனது தெரியவில்லை. திடீரென்று பெலிஸ்தர் வந்து விட்டார் சொன்ன வேளையில் ஏற்கனவே அவன் கை அசைத்து பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை. அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையும் கூட இப்படித்தான். நல்ல ஆவிகிற உன்னத நிலையில் இருப்பார்கள். காலங்கள் கடந்து போகும்போது அவர்களை தன்னை அறியாமலேயே பாவத்தில் விழுந்து விடுவார்கள். தங்களை அறியாமலேயே தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடுவார்கள். தங்களை அறியாமலேயே ஜெபத்தை விட்டு விடுவார்கள். தங்களை அறியாமலேயே ஊழியத்தை விட்டு விடுவார்கள். நினைப்பார்கள் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார்னு சொல்லி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொல்லி. இந்த காலையில் நான் ஒரு செய்தியை கேட்டிருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் விதமாக பிரசங்கித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு பெற்றோரோட போனால் திடீரென்று காணவில்லை. காணாத வேளையில் அந்த பெற்றோர் அவர் இயேசுநாதர் கூட இருக்கிறது போல நினைத்தாரலாம், இயேசுநாதர் கூட இருந்தது போல நினைத்தார்களாம். ஆனால் கடைசியில் பார்த்தா பையனை காணும். அவனை தேடினார்கள், சொந்த கடத்தில் போய் கேட்டார்கள். 3 நாள் பிரச்சனையாகி போய்விட்டது. பிறகு ஒரு தேவாலயத்தில் மற்ற ஊழியர்களோடு கூட விவாதம் பண்ணிக்கொண்டு அவர்களோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்களும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு பிரிந்து போனதை அறியாதிருந்தார்கள். தாயும் தகப்பனும் மகனுமாக போன இடத்துல மகனை காணவில்லை. அவர்கள் சரியாக தெரியவில்லை. அவர்கள் கூட இருப்பதாக நினைத்து அவர்கள் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது சில நேரங்களில் ஆரவாரத்தோடு வருவார். அவர் போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவார். ஆகவே நம் மனதில் வைத்து மிக ஜாக்கிரதையாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்ல போகலாம். என்ன பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது வரையிலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவர் விரும்பத்தகாத அழுக்கான அருவருப்பான காரியங்களை நாம் செய்ய முற்படும் போது அவர் நம்மை விட்டு போய்விடுவார். அவர் போவதை நாம் அறிய மாட்டோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் இந்த பரிசுத்த ஆவியின் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற இந்த பண்டிகையில் நாம் அறிய வேண்டிய முதல் காரியம் 1ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். அப்போஸ்தலர் 2:1. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று. இங்கே ஓரிடத்தில் வந்து கூடினார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இன்றைக்கும் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், இருக்கிறது. என்ன பாருங்க, அநேக கிறிஸ்தவ பிரிவினர் சொல்லுவார்கள், அந்த காலத்தில் அப்படி ஒன்று தேவைப்பட்டது, இந்த காலத்தில் அது தேவைப்படவில்லை, அதனாலே அது தேவையில்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவ பிரிவினர் இருக்கிறார்கள். ஒரு சில பிரிவினர் அது சொல்லுகிறார்கள். அது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இல்லாத ஒரு பொருளை அது உலகத்திலே இல்லை என்று சொல்வது அறிவற்ற தன்மை. பூனை பாலை குடிக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டதுன்னு நினைக்கிறது மாதிரி நம்ம ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அது இல்லை என்று சொல்வது அறிவற்ற தன்மை, அது உண்மைக்கு புறம்பானது. இந்த முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது, பெந்தேகோஸ்தே என்று சொல்ல நாள் ஏற்பட்ட அந்த அனுபவம் என்பது இன்றைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நாம் உலகத்துக்கு சொல்ல வேண்டும், நமக்கும் சொல்ல வேண்டும், நம்முடைய மனசாட்சிக்கு சொல்ல வேண்டும், அது இன்றைக்கும் இருக்கிறது. ஆமேன் சொல்ல பார்க்கலாம். ஆமேன். இது இன்றைக்கும் உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை எடுத்து விடவில்லை. எடுத்து விட்டார் என்று சொல்லுகிற அந்த தத்துவமானது தவறானது என்பதை நாம் எல்லாரும் அறிய வேண்டும்.
வேதம் சொல்கிறது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே அனுபவம் என்று சொல்லப்படுவது பெந்தைக்கோஸ்தே சபை என்று சொல்வது நாம வைத்துக் கொண்டது. வேதத்தில் பெந்தைக்கோஸ்தே சபை என்றெல்லாம் ஒன்றுமில்லை. பெந்தைக்கோஸ்தே என்கிற நாள் இருந்தது, பெந்தைக்கோஸ்தே அனுபவம் இருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தை நம்புகிற எல்லாரும் அதை பெந்தைக்கோஸ்தே சபை என்று சொல்கிறார்கள். அதை மற்றபடி ஆவிக்குரிய சபை என்று சொல்வார்கள். ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சபை இல்லாவிட்டாலும் சரி, பெந்தைக்கோஸ்தே சபை இருந்தாலும் சரி, பெந்தைக்கோஸ்தே இல்லாதவர்களாலும் சரி, வேதம் சொல்கிறது பெந்தைக்கோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது அங்கே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல காரியங்களை நான் படித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெந்தைக்கோஸ்தே நாள் நடந்த சம்பவங்கள், அங்கே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். நாம் அதைத்தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் செய்கிறோம். நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம்? உண்மையாக பார்க்க போனால் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுவது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நாம் ஒரு குறிப்பிட்ட சபையினர் அந்த ஓய்வு நாளை கொண்டாடுகிறார்கள். நாம் அந்த விவாதத்துக்கு வரவில்லை. எப்படியாவது வாரத்தில் ஒரு நாளை கர்த்தருக்காக நாம் அனுசரிக்க வேண்டும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் சனிக்கிழமை அனுபவித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அனுபவித்தாலும் காரியங்கள் எல்லாம் ஒன்று தான். நாம் இதை ஒரு கூட்டம் மக்கள் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கர்த்தருடைய நாளாக கொண்டாடுகிறோம். இது ஓய்வு நாள் அல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை காணும்படி கிருபை செய்தீர் என்று சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் பாவம் அல்ல, அது சரியானதல்ல. ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். இது கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், உயிர்த்தெழுந்த நாள். அப்படித்தான் இந்த நாளுக்கு பேர். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாள் என்று பேர் கிடையாது. ஓய்வு நாள் சனிக்கிழமையை முடிந்து விட்டது. சில சபைகளில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுகிறார்கள். நாமெல்லாம் அப்படி தான் கொண்டாடி கொண்டிருந்தோம். என்னவென்றால், தப்பி தவறி ஆண்டவர் நியாய தீர்ப்பில் ஒரு நியாயம் விசாரிக்கும் போது நம்மளை கைவிட்டக்கூடாது என்று சொல்லி சனிக்கிழமை ஒரு ஆயத்த நாள் என்று சொல்லி ஒரு ஜப நாளாக வைத்திருக்கிறோம். சனிக்கிழமை இங்கே சில நேரங்களில் மாதத்து ஒரு முறை உபவாச ஜபம் நடக்கிறது. மற்றபடி சில ஊழியங்கள் நடக்கின்றன. சனிக்கிழமை தோறும் சாயங்காலத்தில் நாம் சந்திக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைகளை கொண்டாடுகிறோம். இவற்றையெல்லாம் நான் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள் அல்ல, இது கர்த்தருடைய நாள். ஏன் இதை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், அந்த ஓய்வு நாளுக்கு பதிலாக நாம் கர்த்தருடைய நாளை கொண்டாடுகிறோம். ஆகவே அதை ஓய்வு நாள் என்று நம்ம நினைக்கிறோம். தவறல்ல, அது சரி. இந்த செய்தியை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம அந்த நாளில், பெந்தைக்கோஸ்தே நாளில் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வந்தது போல இன்றைக்கு நாம் கர்த்தருடைய தேவாலயத்தில் வந்திருக்கிறோம். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கருதுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த நாளை நாம் முக்கியத்துவப்படுத்தும்படியாக புதிய ஏற்பாட்டு சபையினர் இந்த நாளை கர்த்தருடைய ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம். அது தவறல்ல, அது சரி. அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இதில் எந்த குழப்பமும் நமக்கு தேவையில்லை. ஆகவே கர்த்தருடைய நாளில் எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மனம் உள்ள ஒரு நல்ல நிலையிலே வர வேண்டும். கூடி வரும்போது ஒரு மனம் ஏற்பட வேண்டுமானால் சில ஆயத்தங்கள் தேவை. ஒரு மனம் தேவை. மற்றவர்களோடு ஒத்து போகிறது தான் ஒரு மனம். மற்றவர்கள் இணைந்து போகிறது தான் ஒரு மனம். மற்றவர்களோடு ஒத்து போக வேண்டுமானால் நமக்கு விட்டு கொடுக்கிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே விட்டு கொடுக்கிற மனநிலை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அது சிறிதானாலும் பெரிதானாலும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நமக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். பொல்லாங்காய் தோன்ற மக்களை விட்டு விலக வேண்டும். அவர்களோட நாம் ரப் பண்ணி கொண்டிருக்கக்கூடாது. அது நாம் பொல்லாங்காய் தோன்ற காரியங்களை மறுபடியும் செய்து நாம் பார்க்கக்கூடாது. பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உலகத்தில் இந்த போதைப் பொருட்கள் அடிமைத்தனம், கெட்ட காரியங்கள், தவறான காரியங்கள் சர்வசாதாரணமாக மனிதர்களால் அனுசரிக்கப்படுகின்றன. ஆனால் நம்மை போல ஒரு கூட்டம் மக்கள் தான் அவரிருந்து விலகி வாழ்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம்.
இந்த தீய பழக்க வழக்கங்கள் உலகளாவிய விதத்தில் பார்க்கும்போது ஆண்களுக்கு மாத்திரமல்ல, பெண்களும் தான் செய்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி ஒரே பாவத்தை செய்கிற ஒரு கெட்ட காலத்தில் வந்திருக்கிறோம். விக்கிரகாராதனை செய்வது போல பாவ காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், காம விகாரங்கள், இன்னும் தப்பான பாலினம் சம்பந்தமான கெட்ட காரியங்கள், திருமண உறவு சம்பந்தமான தவறான காரியங்கள், இவைகளிலெல்லாம் ஏராளமான மக்கள் சர்வசாதாரணமாக உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ அவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கிறோம். ஆமென் சொல்கிறோம். அல்லேலூயா சொல்ல போகலாம். நேற்றைக்கு நண்பர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், நல்ல வேளை பிரதர், நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க, நம்ம வயசில் உள்ளவங்க, நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரர்கள் எவ்வளோ பேர் பாருங்க பொல்லாத பாவத்துக்கு அடிமைப்பட்டு போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். நல்லா இருக்கிற மனுஷன் திடீரென்று போதை பொருளுக்கு அடிமையாகி அப்படி அழிந்து போகிறான். யார் நினைத்தாலும் அவனை திருத்தவே முடியவில்லை. பாஸ்டர் எவ்வளவு பேசி பார்க்கிறார்கள், முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள். பாஸ்டர் முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர்களும் தங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். முடியவில்லை, விட முடியவில்லை, போக மாட்டேங்கிறது. வாழ்க்கையை விட்டு வெளியே அந்த அருவருப்பு போக மாட்டேங்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் பிரித்தெடுத்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பாக்கியவான்கள். நமக்கு அந்த ருசியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால போதையும் அவசியம் இல்லை, கெட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வரக்கூடிய வியாதியும் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுமா. எந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் அந்த மனிதர்களுக்கு பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தின் நகரமாகிய மரணத்தை கொடுக்கிறது, வியாதியை கொடுக்கிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது, குடும்பத்தில் பிரிவினைகளை கொடுக்கிறது, சமாதானமின்மையை கொடுக்கிறது. நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க, நாம் பாக்கியவான்கள். ரெண்டு கையை சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் பாக்கியம் என்றால் உலகத்தாரை போல அல்ல, நம் வித்தியாசமான மக்கள். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னதாக உலகத்தில் இந்த போதைப் பொருட்களின் தாக்கம் அதிகமாகி வந்து அப்பொழுது நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதணும். எங்களை 2 வருஷம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு உரிய தடைகளை எல்லாம் நீக்கி நாங்கள் சுவிசேஷமாக சுயாதீனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை இந்த தேசத்துக்கு எடுத்து பிரசங்கிக்க எங்களை அனுமதியுங்கள். இந்திய அரசியல் சட்டத்தின்படி இருக்கிற அந்த உரிமையை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உரிமையை கொடுங்கள். அப்படியானால் இந்த 2 வருஷத்துக்குள்ளாக இந்த இந்திய தேசத்தில் உள்ள குடிமகன்கள், குடிக்கிற மக்கள், கெட்ட பழக்க வழக்கங்களை செய்கிற மக்கள் அந்த எண்ணிக்கையானது ஒரு கணிசமான அளவுக்கு குறைக்க நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டால் யாரும் அதை கொடுக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் உலகத்தில் குடிகாரர்களும் கெட்டவர்களும் இருந்தால்தான் பல இடங்களில் பணம் வந்து சேர்றதுக்குள்ள வசதிகள் இருக்கிறதுனால, வியாபாரம் பெறுகிறதுனால அதை விட்டு கொடுக்க மனதில்லை. ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற ஒரே இடம் தேவனுடைய சபை. அல்லேலூயா சொல்லுமா. தேவனுடைய சபை மாத்திரம்தான் இந்த கெட்ட பழக்கங்களுக்கு எதிர்த்து இருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். இந்த காலவெளியில் இந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற இந்த சபைகளுக்குள்ளாக இருக்கிற நாம், இது பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு நாள், அப்புறமாக அது ஒரு பண்டிகையாக மாறியது. அதுக்கப்புறம் இப்பொழுது இது ஒரு அனுபவமாக மாறிவிட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். தேவனுடைய சபையில் வரும்போது நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற மனநிலையோடு ஒரு மனமுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனமுள்ள மக்களாக ஓரிடத்திலே வர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு அநேக சபைகளிலேயும் சாதாரணமாக சபைகள் என்று சொல்ல முடியாது, சபைகளில் எப்படி பிரசங்கிக்கிறவர்கள் கொஞ்சம். ஆனால் உலகத்தில் உள்ள மக்கள், கிறிஸ்தவ மக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை
அதை ஏளனமாக நினைக்கிறார்கள், அது அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அறிய வேண்டும், வேதம் சொல்கிறது, அநேகர் கர்த்தருடைய நாளிலே சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பதை தவிர்ப்பது போல நீங்கள் யாரும் தவிர்த்து விடக்கூடாது. நீங்கள் கட்டாயம் தேவனுடைய சபைக்கு நீங்கள் போக வேண்டும், தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போக வேண்டும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாளில் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் ஆக வேண்டும். அதனுடைய உபதேசத்தை பற்றி ரெண்டாவது பேசிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்காமல் இருப்பது ஒரு பாவம். அநேகர் சொல்லுவார்கள், இந்த விதமாக நான் ஆலயத்துக்கு போய் ஒரு வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவர் பெருமையாக காலரை தூக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷமாக ஆகிப்போச்சுன்னு, ஒரு வருஷமாக தப்பிச்சிட்ட. ஆனால் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் கூடி வருவது தேவனுடைய திட்டம். அது பெந்தைக்கோஸ்தே அனுபவத்தினுடைய ஒரு மூல கருப்பொருளாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அது தேவனை ஆராதித்தல் என்று சொல்லப்படுவது. தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வரும்போது நாம் ஒரு நபரை சந்திக்க வருகிறோம். அல்லேலூயா சொல்லும் பார்க்கலாம். ஆலயத்தை சும்மா கண்ண முடியாது, நேர போக வந்தோம், பாட்டை பாடிட்டு காணிக்கையை போட்டு பிரசங்கத்தை கேட்டு போகணும், அப்படி அல்ல. அங்கே ஆண்டவர் இயேசுவை பார்க்க வருகிறோம். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுவதை உணர்வதற்காக வருகிறோம். இயேசுவை பார்க்க வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை ஒரு முறை கூட நாம் உறுதிப்படுத்துவதற்காக வருகிறோம். ஆலயத்தில் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நம்மத்தில் வருகிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். அங்கே போய் ஆண்டவரை வாரும் 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 அப்படிலாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறோமோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் நம்மளோட கூட பேசுகிறார். அந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்துமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். இந்த காலை வேளையில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதை தவிர்ப்பது என்பது அது பாவம். பாவம் மாத்திரமல்ல, அது ஆபத்தானது. ஒரு நாள் வராமல் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் அது பெருசாக தெரியாது. 2 நாள் போகாமல் இருந்தால் பரவாயில்லைன்னு தோணும். 3 நாள் போகாவிட்டால் இனிமேல் போக வேண்டாம், அடுத்த கிறிஸ்துமஸ் போகலாம்னு சொல்லி ஒரு தவறான எண்ணம் உண்டாகும். ஆகவே கர்த்தருடைய நாளில் நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், சரீரம் நமக்கு விட்டு கொடுக்குமானால், குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை, தவறான கஷ்டமான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் தகர்த்தறிந்து தேவனுடைய ஆலயத்தில் போய் நிற்பதை ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருப்பதும், வேதத்தை வாசிக்காமல் இருப்பதும், ஜெபம் பண்ணாமல் இருப்பதும் சிலர் பெரிய சாதனையாக சொல்வார்கள். நான் ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நான் பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, கோயிலுக்கே போகிறதில்லை அப்படின்னு சொல்லி பெரிய பெருமையாக பேசுவார்கள். அது ஆபத்தானது. கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டாயமாக, நிச்சயமாக, கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் இந்த வேத பகுதிகளை நாம் படிப்போமானால் ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களிலையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் என்று இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது, தேவனுடைய ஊழியக்காரர்கள், சபையை நடத்துகிறவர்கள் தங்கள் தேவாலயத்தை திறந்து வைக்க வேண்டும். போதகர் ஆலயத்தை பூட்டி சாவியை இடுப்பில் சொருவிட்டு அவர் போகக்கூடாது. தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்து வைக்கப்பட வேண்டும். எந்த நேரத்தில் வந்தாலும் அவர்கள் வந்து ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரத்தில் பேசும்படி, தேவ சத்தம் கேட்கும்படி தேவனுடைய ஆலயமானது திறந்திருக்க வேண்டும். நம்பர் 1, தேவனுடைய ஆலயத்தை பூட்டி வைத்துவிட்டு போதகர் வீட்டுக்கு போகக்கூடாது. தேவனுடைய ஆலயம் திறந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய நாளில் கட்டாயம் வருவது போல வார நாட்களையும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ, இது என்னுடைய அப்பா வீடு என்கிற உணர்வோடு கூட தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து பழக வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அவர் எல்லாரும் ஓரிடத்தில் வந்திருந்தார், எல்லாரும் ஓரிடத்தில் வந்து கூடினார்கள்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடுவது என்பது ஒரு பாக்கியமான காரியம். சில நேரங்களில் சில வெளியூர்களுக்கு செல்லும் போது அங்கே எந்த சபை இருக்கிறதுன்னு தேடி பிடிப்பார்கள், முதலாவதே தேடி பிடிப்பார்கள். இப்பொழுது அது எளிதாகிவிட்டது. நெட்டில் போய் பார்க்கும்போது அந்த சபை இருக்கிற இடத்தை அது காட்டுகிறது, அந்த ஆலயத்துக்கு போய்விடுகிறார்கள். சிலர் அதை பற்றி கவலைப்படுகிறதில்லை. ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிறதில்லை. அது பழக்கமானால் அது ஆபத்தை உண்டாக்கும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்திருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் வருவதை உறுதிப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு மனதோடு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இது ஒரு இது ஆலோசனை அல்ல, அது ஒரு கட்டளை. அது ஒரு கட்டளை. நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் கட்டளையாக கடைபிடிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதே அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 44ஆம் வசனம் இதமாக சொல்கிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். 46ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவளாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நம்ம அறிய வேண்டிய காரியம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்ல, வாரத்தில் எல்லா நாட்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் எல்லாரும் பலவிதமான வேலைகள், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. அப்படின்னாலே எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது போல் வர முடியாது. ஆனால் கர்த்தருடைய நாளில் கட்டாயமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நம்மை தாழ்த்தி தாழ்மையான மனதோடு கூட விட்டு கொடுக்கிறவர்களாக வர வேண்டும். இங்கேயும் வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடாது. நான் பார்க்கிறேன், இந்த ஜெபம் பண்ணுகிற இடத்துல கூட சில சண்டை போடுவதை பார்க்கிறேன். ஜெபம் பண்ணுகிற வரிசையில் இருக்கும் போதே சண்டை போடுகிறவர்கள் வாழ்க்கையில் வீட்டிலெல்லாம் எப்படி இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே ஜெபம் பண்ண வரும்போதும் தேவனுடைய ஆலயத்தில் வரும்போதும் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம் தேவனுடைய ஊழியக்காரர்களும் கூட நம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் நம் எல்லா விதத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக நம் விளங்க பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒருவருக்கொருவர் மன இணக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, தேவ அன்பிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெபம் பண்ண வர இடத்துல காலில் மிதிச்சு விட்டால் சண்டை போடுகிறார்கள், பல வார்த்தைகள்லாம் பேசுகிறார்கள். வருவது ஜெபம், இருக்கிறது தேவாலயம், நிற்பது பாஸ்டருக்கு முன்னால் நிற்கிறோம். அந்த பயம் கூட இல்லாதபடி, கொஞ்சம் கூட ஒரு மனம் இல்லாதபடி, தெய்வ பயம் இல்லாதபடி தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது அது நல்லதல்ல. அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம், சடுதியான ஒரு சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் ஆண்டவரை ஆராதிக்கும் போது பலத்த சத்தம் உண்டாகிறது. சிலர் அதை தவறாக சொல்வார்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய முதிர்ச்சி என்று நான் சொல்லுவேன். நம் ஆண்டவரை சத்தமாக ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுகிறார். ஆர்ப்பரித்து பாடுங்கள், கை தட்டி பாடுங்கள், கைகளை உயர்த்தி பாடுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து பாடுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுங்கள். இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கு. அப்படின்னாலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது வேதம் சொல்வது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று, ஒரு பலத்த சத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவமானது ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் இருந்து வந்தது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாளில் எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது இந்த காரியம் நடந்தது. இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவதற்கு காரணம், அங்குதான் முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாக கிறிஸ்தவ சபை என்று சொல்லப்படுவது அன்றைக்கு தான் ஆரம்பித்தது. அன்றைக்கு தான் எல்லாரும் கூடியிருந்து ஜெபம் பண்ணார்கள். அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்பொழுதுதான் தேவ ஆவியானவர் பலத்த சத்தம் உண்டாயிற்று. அல்லாமலும் 3வது வசனம் இதமாக சொல்கிறது, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே,
என்ன பாருங்க, இப்போ அநேகர் சாதாரணமாக சொல்லுவார்கள், இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது, ஆண்டவர் அதை கொடுத்தார். அதுக்கப்புறமாக அந்த ஆவியின் அபிஷேகம் அல்லது அக்கினி, இந்த நாவு இரண்டாக பிரிந்து நாம் அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் எடுபட்டு போய்விட்டது என்று சிலர் போதிப்பார்கள், சிலர் சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது போல இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நிமிஷத்துக்கு நிமிஷம் வித்தியாசமான உபதேசமாக பிரசங்கிக்கிறார்கள். கல்விமான்கள் போல பெரிய அடையாளத்தோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு 15 பேர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்டால் ஒருத்தர் தான் அதில் சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். மற்றவர்கள் தங்கள் சரீரத்தை காட்டி டான்ஸ் ஆடி பாடுகிறவர்களும் பணம் உண்டாக்குகிறவர்களும் தவறான உபதேசங்களை பிரசங்கிகளுமாக இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ சேனல்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரு நபராலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நடத்தப்படுகிறது இல்லை. ஒரு சில டிவி சேனல்கள் அவ்விதமாக ஒரு உபதேசத்தின் அடிப்படையில் ஒருத்தருடைய தலைமையில் அவர் சொல்கிறதை கேட்டு செய்தார்கள். காலப்போக்கில் பார்க்கும்போது ஏராளமான நிகழ்ச்சிகள் இந்த சேனல்கள் வர ஆரம்பித்ததுனால அவர் நினைத்தார், இனிமேல் நம்மளே பேசிக்கொண்டு சத்தியத்தை பேசிக்கொண்டே இருந்தோமானால் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்தவனை ஏற்றி விடு, அவன் ஏதாவது சொல்லட்டும், இவன் எதாவது சொல்லட்டும், எல்லாம் அவங்க விருப்பப்படி சொல்லட்டும், சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பை மாத்திரம் போட்டுருவோம். இவர்கள் பேசப்படுகிற காரியங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது பேசப்பட்ட காரியங்கள் அவரவருடைய கருத்து, அதற்கும் எங்கள் ஸ்தாபனத்திற்கும் எங்கள் டிவி சேனலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கைகளை விடுவார்கள். ஆகவே அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. சொல்லுகிற நேரத்தில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி தவறான கருத்துக்களை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே நிமிஷந்தோறும் சத்துருவானவன் விதைத்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள தேவ மக்களுடைய காணிக்கைகளிலே ஒரு பெரிய பங்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக அதன் பெயரில் நடத்தப்படுற வியாபாரிகளுடைய கைகளில் போய் சேர்கிறது. இதெல்லாம் வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, இனி எதையுமே மாற்ற முடியாது. இப்போ எல்லாமே டிவி என்று வந்து விட்டது, எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்று வந்து விட்டது. அதை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. அதை பற்றி குறை கூறி கொண்டிருந்தால் நீங்களாம் பழைய ஆளையா, உங்களுக்கு தெரியாது, நீ தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிற, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லுவார்கள். எங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நன்மை பெறுகிறவர்களை காட்டிலும் தீமையை அனுபவிக்கிற மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். நல்லதை சொல்லுகிறவர்கள் வெகு சிலராக இருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் யார் என்று, ஊழியக்காரர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் பேசுகிற நேரத்தில் அந்த சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டும். அது நல்லது. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரிந்த நல்ல ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவள் பேசுகிற நேரம் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்து நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது வழக்கம். ஆனால் அப்படியே ஓப்பன் பண்ணி வைத்தால் வந்தவர்களும் போனவர்களும் வந்து சுவிசேஷத்தை தப்பாக பேசுவார்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன். நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு பெயர்கள் வேண்டுமானால் என்னிடத்தில் நேராக வந்து கேளுங்கள், நான் சொல்லுவேன். இவர்கள் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை மூன்றாந்தர கிறிஸ்தவர்கள் என்றும், இவர்கள் விடுபட்டு போன கிறிஸ்தவர்கள் என்றும், இவர்கள் உதவாத கிறிஸ்தவர்கள் என்றும் பல பெயர்களை வைத்து தொலைக்காட்சியில் தான் பேசுகிறார்கள். இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் முட்டாள்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கு அறிவில்லாதனால தெரியவில்லை. நாங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுள்ள இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் இது இல்லை என்று சொல்லினால் உங்களைப் போல அறிவற்ற இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. நீங்கள் பெரிய பட்டங்களை பெற்றுக்கலாம், அல்லது பெரிய அறிவாளிகள் உங்களுக்கு புகழ் பெற்ற ஆட்களாக இருக்கலாம். ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம், ஆவியின் அபிஷேகத்தின் இந்த அனுபவம் ஒன்று இல்லை, இது இன்றைக்கு அல்லது அந்த காலம் தான் என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் உங்களுக்கு இல்லாத ஒன்றை உலகத்திலே இல்லை என்று சொல்கிற அறிவற்ற தன்மையில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறத காட்டில் சும்மா இருந்துவிட்டு போகலாம். வேதம் சொல்கிறது அது எடுபட்டு போகவில்லை, அது இருக்கிறது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா சொல்லுமா, வந்து அமர்ந்தது. ஆவியானவர் வந்து அமர்ந்தார்.
ஆவியானவர் வந்து அமர்ந்தார். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் நீங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களுடைய சபையில் இருக்கிறீர்கள், சரியான உபதேசத்தை பிரசங்கிக்கிற சரியான சபையில் இருக்கிறீர்கள். உலகம் முழுவதிலும் பார்க்கும்போது சரியான உபதேசத்தை உள்ள சபை தேவ சபை. இந்த சபையில் நீங்கள் இருக்கிற அப்படின்னாலே இங்கே நாங்கள் தவறான உபதேசங்களை பிரசங்கித்து வந்தவனை போன உள்ள கொண்டு வான்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறதில்லை. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கொஞ்சம் பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அவளுக்கு சுத்த சுவிசேஷத்தை அறிவித்து அவளை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரே தரிசனத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஆகவே அநேகர் சொல்லுவார்கள் இந்த ஆவியின் அபிஷேகம் இல்லை, இப்பொழுது இல்லை என்று ஆணித்தனமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வது கேட்காதீர்கள். அப்படி அல்ல. அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் கள்ளர்கள், கள்ள உபதேசிமார், பின் வாசல் வழியாக வருகிற கள்ள மேய்ப்பர்கள், நல்ல ஆடுகளை திருட வருகிறவர்கள். அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிகளை பெற்றிருந்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் தவறு தானே. வேதம் சொல்கிறது, அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதற்கு தயாராக வேண்டும். தேவனுடைய சபையில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக சிலர் வந்து தவறான விதத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி அல்ல. நம் தேவனை ஆராதிக்கிற வேளையில் தேவன் நம்மோடு கூட இடைப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளே வந்து அமர்வார். அதை உணர வேண்டும். நம்முடைய ஆவி உடல் போல் அத்தனையும் ஆண்டவருக்கு பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிசுத்தத்திலே நாம் முன்னேற இந்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் இன்றைக்கு காலையில் கூட நான் ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையை பேசிவிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு தான் வந்து நிற்கிறேன். இப்படி ஒரு அந்நிய பாஷையின் அடையாளம் ஒன்று இருக்கும்போது ஒருவருக்கு இல்லை என்று சொல்வாரானால் நம்ம அவரை பற்றி என்ன சொல்வது? அவள் வர வேண்டும், நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வேதாகம கல்லூரியில் அதை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய வேதாகம கல்லூரி படித்த அநேகர் சபைகளை நடத்துகிறார்கள். இப்படித்தான் பேசுகிறார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் ஆவியின் வரம், ஆவியின் அந்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு வெவ்வேறு ஆவியானவர் தங்களுக்கு அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேசினார்கள். வெவ்வேறு பாஷை. நீங்கள் இந்த வசனம் ஒரு 15 வசனம் வரையிலும் இந்த வீட்டில் போய் சரியாக படியுங்கள். நான் அதை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அந்நிய பாஷை ஒன்று இருக்கிறது. நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்து ஜெபத்திலும் ஊழியத்திலையும் பரிசுத்த வாழ்க்கையிலையும் உண்மையாக இருக்கும்போது நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து இறங்குவதற்கு முதல் அடையாளம் என்னவென்றால் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். இன்றைக்கு காலையில் ஆண்டவரத்தில் சொன்னேன், ஆண்டவரே இந்த அழிமானி ரொம்ப லேட்டாக தூங்கினேன், சீக்கிரமாக எழும்பி அந்த தூக்க மயக்கத்தோடு இருக்கும்போது நீர் என்னை ஜெபிக்க அழைத்ததுனாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை வலுக்கட்டமாக பிடித்து இழுத்து என்னை முழங்காலில் நிற்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் நிற்பதை காட்டிலும் தூங்குவது நல்ல சுகம். அதிகாலையில் நல்ல கண்ணை மூடி நல்ல சுகமாக ஃபேனையும் ஏசியை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தால் நல்ல சுகமாக இருக்கும். நீர் வந்து என்னை தட்டி எழுப்பி இழுத்து கொண்டு வந்து முழங்கால் பட வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? மனுஷர்கள் அதை செய்ய முடியாது. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தி முடிகிறதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டது போதாது, நாம் ஞானஸ்தானம் எடுத்தது போதாது, அதற்கு அடுத்தபடியாக இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இந்த அதிகாரத்தை அந்த ஒரு சில குறிப்புகள் எடுத்து வைத்திருக்க நேரம் இல்லை. நீங்கள் இந்த அபிஷேகத்தினுடைய காரியம் குறித்து யாரிடத்திலும் போக வேண்டியதில்லை. யாரிடத்திலையும் கொடுத்து தலையை கொடுத்து எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, நீ ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறு. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் என்னை யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ உலகத்தில் என்னை போன்ற பிரசங்கிமார் அநேகர் துர் உபதேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல சட்டை போட்டிருப்பார்கள், நல்ல தொப்பியெல்லாம் போட்டிருப்பார்கள், நல்ல ஷோக்காக இருப்பார்கள், பெரிய ஆளாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல வாழைப்பழத்தில் ஊசி இறக்குறது போல
தவறான உபதேசத்தை பிரசங்கித்து விட்டு போய்விடுவார்கள். அதனால தான் நான் கூடுதலும் யாருக்கும் இந்த புல்பிட்டை கொடுக்கறதில்ல. நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்கறதில்ல. நம்மாலே ட்ரெயின் பண்ணப்பட்டு நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு நன்றாக தெரிந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நான் அவர்களுக்கு இந்த புல்பிட்டை கொடுப்பேன், மற்றபடி கொடுக்கறதில்லை. ஏனென்றால் எதையாவது ஒரு தவறான விதையை போட்டுவிட்டு போய்விட்டார்களானால் அதை திரும்ப எடுக்கிறது கஷ்டம். நல்லதை சொன்னால் புரிந்து கொள்ள கால அவகாசம் தேவை, நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ள கால அவகாசம் தேவை. ஆனால் தவறான காரியத்தை கற்றுக்கொள்ள ஒரு நொடிப்பொழுதில் கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகள் உடனே பிக்கப் பண்ணி கொள்வார்கள். சகோதர சகோதரிகள் அந்த தவறான கருத்தை எளிதில் பிக்கப் பண்ணி எடுத்துக்கொள்வார்கள், தங்களுக்காக மாற்றிக்கொள்வார்கள். அதனால ஊழியக்காரர்கள் வெளியிலிருந்து வரவழைக்கும் போது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். அவர்களுக்கு நன்றாக தெரிந்து இந்த அபிஷேகத்துக்குள்ளாக இருக்கிறாள் என்று திட்டமாக தெரிந்தால்தான் அவள் இந்த புல்பிட்டை கொடுக்கிறது வழக்கம். வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். சபையில் இருந்து எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். தேவ ஆவியானவர் அவள் மேல் வந்து இறங்கினார், அவள் மேல் வந்து இறங்கினார், அவள் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். இந்த கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று அன்றைக்கு சொன்ன அதே அபிஷேகம் இன்றைக்கும் இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது, நல்லா கவனிங்க, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கல்லேர் அல்லவா. அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அல்லேலூயா சொல்லுமா? அந்நிய பாஷை என்பது இதை உளறுகிற பாஷை அல்ல, அது ஒரு பாஷை. எல்லா பாஷையும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், எருசலேமிலே பல தேசங்களில் உள்ள மக்கள் அங்கு வந்திருந்தார்கள். 9ஆம் வசனம் சொல்கிறது, பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெகபோத்தியோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா. அல்லேலூயா சொல்லுமா? ஆசியாவில் மக்கள் கூட போயிருக்கிறாங்க. தமிழன் கூட இருந்திருப்பான், ஒரு தமிழர் இருந்திருப்பார், ஒரு மலையாளி இருந்திருப்பார். ஏராளமான மக்கள் உலகத்தின் பல தேசங்கள் வந்திருந்தார்கள், கூடியிருந்த வேளையில் பல தேசங்களில் ஒரு கண்டம், ஆசியா கண்டத்தில் உள்ள மக்கள் கூட அந்த பெந்தேகோஸ்தே நாள் இந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அவர்கள் வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில அவர்கள் பேசுகிறத அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஏன்னா அது நம்ம பாஷையை பேசிட்டு இருக்காங்களேன்னு. நான் ஒரு முறை ஒரு பிரசித்தி பெற்ற தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஏறக்குறைய 5000 பேர். நம்முடைய தேசம் போன்ற ஒரு தேசம், மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி. உலகத்தில் எல்லா தேசங்களும் மக்களும் அங்கே இருக்கிறார்கள். வேலைக்காக பெரிய பணக்கார தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு சர்ச் ஆஃப் காட் ஒரு பெரிய மீட்டிங் வைத்திருந்தார்கள். இது ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். என்னோட கூட இன்னொரு ஊழியரும் வந்திருந்தார். நாங்கள் 2 பேரும் விசேஷ விருந்தாளராக அழைக்கப்பட்டோம். அங்கே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஆராதனையில் இந்த பாடல், இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும் நாவும் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். இந்த பாடலை ஆங்கிலத்தில் பாடினார். ஹீ இஸ் லார்ட், ஹீ இஸ் லார்ட்னு சொல்லப்படுற பாடலை ஆங்கிலத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
அந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கும்போது ஏராளமான பேர் ஆவியிலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசினார்கள். இந்த பாடலுடைய ராகம் மட்டும்தான் தொனித்து கொண்டிருந்தே தவிர பல மொழி பேசும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். ஓ, இந்த பலத்த சத்தம், பெரிய கூட்டம். அந்த கூட்டம் நான் பயந்தே போனேன், இவ்வளோ பெரிய சத்தமாகுது. அந்த என்ன அந்த நதிக்கு பேர் என்னப்பா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் இருக்குது, நைலா இப்போ என்னப்பா, நயாக்ரா. அந்த அந்த நதிக்கு பக்கத்தில் போயின்னா ஒரு சத்தம் வரும்பாங்க, செவி அடைச்சி போகும். கிட்ட போக முடியாது. கிட்ட காற்று, அந்த தண்ணி அங்கேருந்து அடிக்கிறது வேகத்தில் மாலே அப்புறமே விழுந்துருவோம். அதில் ரொம்ப கிட்ட போக முடியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஊ கேட்கும், சத்தமாக கேட்கும், நிற்க முடியாது. அதை விட அதிகமான ஒரு சத்தத்தை என்னென்ன பார்த்தேன். வித்தியாசமான சத்தத்தில் இந்த பாடலை பாடும்போது ஒரு சகோதரி ஓடி வந்து அந்நிய பாஷையில், அநேகர் வந்து அந்நிய பாஷையில் பாடிவிட்டு போகிறார்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறதை சில ஆண்கள் மைக் வைக்கப்பட்டிருந்தது. அவள் வந்து ஒரு அடி அந்த இதில் பாடிக்கொண்டு போகிறாள். வேறு ஏதாவது பாடலை பாடுவார்கள். அவள் வாயில் வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி என்னென்ன பாடல் கொடுக்கப்படுறதோ அந்த பாடலை பாடுகிறார்கள். அப்படி ஒன்று இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தமிழ் பாட்டை பாடுகிறேன். சில நேரங்களிலே பாடிக்கொண்டே இருக்கும்போது புதிய பாடல்களை ஆண்டவர் கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், டியூனை கொடுக்கிறார். சில நேரங்களில் வேறு பாஷையில் நான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். சிலவற்றுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். அர்த்தம் என்னவென்றால், நீர் நல்லவர், உமக்கு நன்றி என்று சொல்கிற துதி சம்பந்தமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரங்களில் வேறு பாஷைகளில் அழகாக நான் பாடுகிறதை நானே உணர்ந்திருக்கிறேன். அது என்னுடைய திறமையினாலே அல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமரும் போது. இதே போல கவனிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உபதேசத்தை வேற யாரும் சொன்னால் கேட்காதீங்க, எல்லாரும் குழப்புவாங்க. அனுபவம் இல்லாமல் பேசி கொண்டிருப்பார்கள். நான் அனுபவித்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மை. ரட்சிக்கப்படாதவர்களோ அல்லது அபிஷேகம் பெறாதவர்களோ இதை குறித்து பிரசங்கிக்க கூடாது. அவர்களை சபையில் நான் அனுமதிக்கிறதும் இல்லை. சில முக்கியமான முக்கியமான உபதேசங்கள், ஆவியின் அபிஷேகம், ஆண்டோடைய வருகை, நியாய தீர்ப்பு, நித்திய வாழ்வு, இவையெல்லாம் மிக கருகலான சத்தியங்கள். இந்த சத்தியங்களை அனுபவித்தவள் தான் பிரசங்கிக்க வேண்டுமே தவிர பைபிள் காலேஜில் படித்து வந்து பிரசங்கம் பண்ணால் அது செல்லாது. தவறான காரியங்களை சொல்லிவிடுவார்கள். யாரோ ஒருத்தர் எழுதினதை படித்து இங்கே வந்து வாந்தி எடுத்து விட்டு போய் விடுவார்கள். அனுபவம் இல்லாதவர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரும் அந்நிய பாஷையில் மைக்கில் வந்து பாடிவிட்டு போனார்கள். ஒரு லேடி அவர்கள் சரியான தமிழில் பாடினார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கும் தெரியாது, நான் ஒரு தமிழன் தான், ஒரே ஒரு தமிழ் அங்கே இருக்கிறேன். தமிழில் பாடிவிட்டு போனார்கள். அவள் போனதுக்கப்புறமாக நான் கேட்டேன், எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னார்கள், துபாயை சேர்ந்தவர்கள், துபாயை சேர்ந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தீவிரமான மார்க்கத்தில் உள்ளவர்கள். அவர்கள் தங்கள் நாட்டில் இதை பாடினால் என்றால் ஜெயிலில் பிடித்து போட்டு விடுவார்கள். இங்கே அவளுக்கு தமிழ் தெரியாது, இந்தியாவுக்கு வந்ததில்லை. அவளுக்கு இந்த குறிப்பிட்ட தேசத்தில் இருந்த கிறிஸ்தவுக்கு எதிரான ஒரு மார்க்கத்தை சார்ந்த ஒரு சகோதரி தமிழிலே பாடிவிட்டு போனார்கள். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது உலகத்தில் ஏராளமான பிரசங்கிமார், தொலைக்காட்சியில் ஏராளமான பிரசங்கிமார் வாய் கூசாமல் சொல்கிறார்கள். பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், மூன்றாம் தரம் கிறிஸ்தவர்கள், அவள் தள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவளை கல்ட் என்று சொல்கிறார்கள். நான் அவர்களுடைய முக தோற்றத்தையும் வயதின் அனுபவத்தை பார்க்கும்போது ஜனங்கள் நம்பி ஏராளமான மக்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த தொலைக்காட்சியும் பூரண சுவிசேஷத்தின் அடிப்படையில் நடத்தப்படவில்லை. எல்லாமே வியாபாரத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. தங்களுக்கு தெரிந்த காரியத்தை எவன் எக்கேடு கெட்டு போனால் என்ன, தங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த வேத வசனத்தை திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது 6ஆம் வசனத்தில், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். என்னப்பா,
நம்ம தேசத்தில் உள்ள பாஷை இங்கே ஒரு ஆள் பேசி கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி எல்லாருக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்பட்டு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படியே அவர் வெவ்வேறு பாஷையில பேசி கொண்டிருந்தார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மொசபத்தேமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அல்லேலூயா சொல்லுவா. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் என்னுடைய நேரம் முடிகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது தொலைக்காட்சியில் எதையாவது பேசுகிறதை கேட்டு அல்லது நீங்கள் ஏதாவது கூட்டங்களுக்கு போகும்போது ஏதோ போதகர் சொன்னதை கேட்டு நீங்கள் உபதேசத்திலே தடம் புரண்டு விடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுக்கிறேன். என்னுடைய பாஸ்டர் அப்படித்தான். நான் ஒரு நாள் அவரோட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் என்னுடைய தலையிலே கை வைத்தார். கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார். விதமாக ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற மகா மேன்மையான அனுபவம் உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் இல்லாதது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது இன்றைக்கும் இருக்கிறது. அது எல்லாருக்கும் இலவசம். ஆவியானவர் எல்லாருக்கும் இலவசமா. எப்படி உலகத்தில் காற்று கிடைக்கிறதோ, எப்படி மழை கிடைக்கிறதோ, இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவரிபடி. அது எல்லாருக்கும் தயார் நிலையில் இருக்கிறது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவம் வரும்போது உலகத்தில் நமக்கு அதில் லாபம் என்னவென்றால், உலகத்தில் நம்முடைய தலைக்கு மேலே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடி, பின்னிட்டு பார்க்காதபடி அது உதவி செய்யும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள். இன்னொரு மனிதனால் 100 தடவை தூக்கு போட்டிருப்போம், 100 தடவை தூக்கு போட்டு செத்துருப்போம். அவ்வளவு கொடூரமான பாதை வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த தெருவிலே எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகள், எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே வட இந்தியாவில் பீகாரில் ஒரு முறை போகும்போது என்னை ஒரு அறையில் பிடித்து மூடி வைத்து விட்டார்கள். எனக்கு நான் நினைத்தேன் இதுதான் கடைசின்னு சொல்லி. காற்று இல்லை, சாப்பாடு இல்லை. கடைசி 2 மணி நேரம் தான் உள்ளே இருந்தேன். அப்புறம் திறந்து விட்டு விட்டார்கள். இதுவும் இதற்கு மேலான பெரிய நஷ்டங்கள், பெரிய போராட்டங்கள், கவலைகள், துன்பங்கள், எதிர்பார்க்காத உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மை வந்து நெருங்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்திருப்பார். ஆனால் அந்த நேரம் நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விசாலமான வழியையும் ஒரு சிறந்த பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நஷ்டம் இருக்கிறது, தொல்லை இருக்கிறது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எவ்வளோ நமக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றின் மத்தியிலையும் மரண இருளான பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாப்பு வந்தாலும் பரவாயில்லை. ஏன் பயப்பட மாட்டேன் என்றால், அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வந்து அமர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த பகற்காலத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லார் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர விரும்புகிறார். நாம் அவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாய்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனதை விட்டுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய அனுபவத்தில்
நான் ஒருவேளை, கவனிக்கிறீங்களா, இந்த ஆவியின் அபிஷேகம் 1972 வருஷம் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இந்த ஆவியின் அபிஷேகம் மாத்திரம் எனக்கு கொடுக்கப்படாமல் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நான் கடந்து வந்த பாதைகள், நான் பட்ட பாடுகள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, எல்லாம் உங்களுக்கு சொல்றது இல்லை, எவ்வளோ இருக்குது. இப்போ இன்றைக்கு இல்லை, கடந்த காலங்களில் நான் கடந்து வந்த பாதைகள், உயிருக்கு போராடின நேரங்கள், வியாதியாகிப்படுத்துதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படி அல்ல, எதிராளியுடைய சதி திட்டங்களை நான் மாட்டி நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கிறேன். அந்த நேரங்களிலெல்லாம் நான் கர்த்தரை நம்பி நான் வாழும்படி எனக்கு அந்த தயவு எப்படி கிடைத்தது என்றால், நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் மாத்திரமே மாத்திரமே மாத்திரமே. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் ரட்சிக்கப்பட்டோம் சரிதான், அப்படி வல்லமையினால் வாழுகிறோம் சரிதான். இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து நான் விட்டால் நான் இந்த இடத்துல ஊழியக்காரனாக நின்றுக்கவே முடியாது. ஒரு பொல்லாத மனுஷனாக மாறி புழல் ஜெயிலில் ஆயுள் கைதியாகவோ அல்லது கொலை செய்யப்படுகிற ஒரு தண்டனை பெற்றவனாகவும் இருந்திருப்பேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை காத்திருக்கிறார். சில நேரங்களில் சொல்லுவான், இக்கட்டான நேரத்தில் நான் சில அதிகாரிகள் கூட பார்க்கும்போது அவர் தப்பாக சொல்வார்கள். அவளுக்கு அறிவில்லை, அவளுக்கு விஷயமே தெரியாமல் தப்பாக பேசி கொண்டிருப்பார்கள். அப்படி துடிக்கும், பேசிடலாமான்னு தோணும். ஆவியான சொல்ல, கம்முன்னு பேசாத, அவன் பைத்தியக்காரன் அப்படி தான் பேசுவான், கம்முன்று. எனக்கு வாய் வரும், ஆனால் உள்ளே இருந்த ஆண்டவர் சொல்லுவார், வேண்டாப்பா நீ பேசி கதையை கெடுக்காதான், ஏதாவது சொல்லிட்டு போட்டான், திருப்பி வரலாம், அவன் இருக்க மாட்டான், இந்த ஆஃபீஸர் இங்கே இருக்க மாட்டான், அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான். அப்படி ஆண்டவர் சொல்லுவார். உண்மையாக சொல்லுகிறேன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பல டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை பார்த்து ஏதாவது காரியங்களாக நான் போகும்போது கண்ணா பண்ணான்னு சொல்லுவார், நீ ஒரு பாஸ்டர்மார்கள் அறிவு கிடையாதா, இப்படியெல்லாம் பேசுவான். நான் அப்படி நான் கடைசியாக தான் சொல்லுவேன், சார் நான் கூட ஐ வாஸ் எ லேபர் ஆஃபீஸர் சார், ஐ லெஃப்ட் மை ஜாப். அப்படியா, முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு. எதுக்கு சொல்லணும்? பாஸ்டர் என்றால் அவ்வளோ சீப்பாக பேசுவார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு உள்ளே இருந்து சாம் சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு தேவையா, அவன் பேசுறதுக்காக பேசியா, அப்படி உள்ளே இருந்து சாம் சொல்லுவார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், கம்மென்று. நான் அப்படியே அடங்கிவிடும். அவர் சொன்னால் அப்படியே கேட்டுருவேன். கர்த்தரில் அவர்களும் ஜெயம் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது சற்று கடினமாக இருக்கலாம், சில வேளை கஷ்டமாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளும்போது, அவரை தக்க வைத்துக் கொள்ளும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெற முடியும். இதற்காக எந்த ஃபயர் அக்கினி அபிஷேக பெருவிழாவுக்கு போக வேண்டியதில்லை. எங்கேயும் போய் ஏதாவது அபிஷேகம் பெற்றவர் என்று அவரை தேடி போக வேண்டியதில்லை. கள்ளப்பயில்க, சாரி டு சே தட், மன்னித்துக்கொள்ள, அப்படி சொல்ல வேண்டியது. காசுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் சொல்ல. எல்லாரையும் தெரியும். அக்கினி அபிஷேகம் நடத்துகிறவருடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். வாங்க நான் அபிஷேகம் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க அவங்க பற்றி எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வயசு, எனக்கு நீண்ட கால அனுபவம், பிறக்கிறது வந்து நான் ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். என்னை கேட்குற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இந்த விஷயங்களில் ஒரு நல்ல சரியான சமநிலை பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் 2 போதவர்கள். ஒன்று ரெவரன் தேவதாசன் வருகையின் ஆசிரியர், வயசான தாத்தா. அதற்கப்புறமாக இங்கே சுந்தரம். 2 பேர் தான் எனக்கு இந்த சமநிலையாக கற்றுக் கொடுத்தார்கள். சமநிலை கிறிஸ்தவம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னதுனாலேயோ, நான் அபிஷேகம் பெற்றவன் சொன்னதுனாலேயோ தலைகளால் நடக்கூடாது. உலகத்தில் நல்லவனாக வாழ வேண்டும், உலகத்தில் உண்மையாக வாழ வேண்டும், உலகத்தில் மற்றவனை ஏமாற்றாதபடி வாழ வேண்டும், உலகத்திலே முன்னாலே மற்றவர்கள் துக்கப்படாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீ செய்யும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் தலையிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இது பெந்தேகோஸ்தே சபை. நீங்கள் அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக யாரையும் தேடி ஓட வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி உண்மையான இதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறத பாருங்கள். அவர்கள் எல்லாரும் அல்லாமலும் அக்கினி மயமான
நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அவரை ஸ்தோத்திரிக்கும் போது, அவரை புகழ்ந்து பாடும்போது, உண்மையான இதயத்தோடு சரியான ஒப்பு கொடுத்தலோடு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியினால நிறைப்பார். சும்மா ஏமாத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் வேஷம் போட்டிங்க வரவே வராது, கிடைக்காது. சிலர் அப்படி இருக்கிறாங்க. தங்களை நீதிமான்களை நினைத்துக் கொள்வார்கள், செய்கிறதெல்லாம் பல பயங்கரமான காரியங்களை செய்வார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் தெரியும், உங்கள் நடை உடை பாவனைகளை பார்த்தால் தெரியும், நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற பார்வையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மற்றவர்களை காரியங்களை கையாளுகிற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பரிசுத்தவான், உங்கள் மேல் இந்த அபிஷேகம் இறங்கும். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம், எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த பகற்காலத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளில் ஏற்பட்ட அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படி விரும்புகிறார். இதற்காக நீங்கள் இதற்காக நீங்கள் இடம் பெயர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஊர் ஊராக போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கூடுமானால், உங்கள் தலைமுடியை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க கூடுமானால், உங்கள் மூக்கை ஆண்டவர்களுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியுமானால், உங்கள் உள்ளங்கால் வரையிலும் உங்கள் நகம் வரையிலும் எவ்விதமான நிபந்தனையும் இல்லாதபடி இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால், இந்த இயேசுவானவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார். திருட்டுத்தனமாக குறுக்கு வழியில் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். அது நிலைத்து நிற்காது, அது உங்களுக்கு ஆபத்துக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல்வேறு விதமான போராட்டங்கள், கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து எத்தனையோ முறை பின்வாங்கி போய் பாவியாக மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள் எத்தனையோ வந்தன. அந்த நேரங்களில் எல்லாம் நான் அபிஷேகம் பெற்ற நாளை நினைக்கிறேன், அபிஷேகம் பெற்ற வாய்ப்பை நான் நினைக்கிறேன், அபிஷேகம் பெற்ற நிலைமையை நான் யோசிக்கிறேன். தேவன் என்னை எப்படி அபிஷேகத்தால் நிறைத்து என்னை வேறு மனிதனாக மாற்றினார் என்பதை நான் நினைக்கும் போது உலகத்துள்ள பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. இவ்வளவு மாபெரும் அபிஷேகத்தை கொடுத்த தேவன், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பு சபையே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வியாபார பொருளாக மாற்றிவிட்டார்கள் அநேகர். பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக இதை மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு நடக்கிறது, பரிசுத்த சபைகளை தவிர, நல்ல ஆவிக்குரிய சபைகளை தவிர பல இடங்களில் இது வெளியிலே ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அது ஒரு தொழிலாக வைத்துக் கொள்கிறார்கள். 1000 ரூபாய் ஃபீஸ், 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டுமரம் ஒன்று அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். எக்காரணம் கொண்டும் பிறரை உங்கள் தலைமேல் கை வைத்து ஜெபிக்க அனுமதிக்க முற்படாதீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்து அனுமதிக்கப்பட்ட சில ஊழியக்கால் மாத்திரம் இருப்பார்கள். நான் இந்த சபையில் கூட யாரையும் பிரசங்கிக்க அனுமதிக்கிறது இல்லை. நான் யாரையாவது அனுமதித்தேன் ஆனால் அவர்களை பரிசுத்தவான்கள் என்று கண்டால் ஒழிய நான் அவளை அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் இங்கே வருகிற பரிசுத்தவான்களிடத்தில் ஜெபிப்பது தவறல்ல. இதை விட்டு எங்கேயாவது போய் ஏடா கோலமாக நன்றாக பாடுகிறார், பெரிய பாடற்காரர், நல்ல இசைக்கிறார், நல்ல டான்ஸ் ஆடுகிறார், இதெல்லாம் கணக்கில் வைத்து அவரை உங்கள் தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்க நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் ஏற்கனவே ஒரு தவறான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பார், உங்களுக்கு தெரியாது. அவர் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார், அல்லது ஒரு விபச்சாரக்காரனாக இருப்பார்,
அல்லது ஒரு கடனில் இருப்பார், அது கெட்ட வாழ்க்கையை விட்டிருப்பார். அதிகமான ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்கள் என்று தெரிந்து தங்கள் குடும்பத்தோடு வாழ மாட்டார்கள், தனியாக நின்று கொண்டிருப்பார்கள், குடும்பத்திற்கு சாட்சி இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் உங்கள் தலைமையில் கை வைத்து ஜெபிக்க முற்பட்டால் அவர்கள் மேலே இருக்கிற சாபமான ஆவியானது உங்கள் தலைமையில் இறங்கி உங்களை ஆட்கொள்ளும். அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட வியாதிகள், ஏற்கனவே ஏற்பட்ட பாவங்கள், இவற்றிலே விழுந்து தன்னை பரிசுத்தமானாக காட்டிக்கொள்வான். ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்திருப்பான். ஒளியின் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். ஒளியின் தூதனை போல தோன்றும், பரிசுத்த ஆவியானவரை போல தோன்றும். ஒளியின் தூதன் என்பது சாத்தான் அல்ல, ஒளியின் தூதன் தேவ தூதன். ஒளியின் தூதனை போல ஒரு போர்வையை அணிந்து கொண்டு சபைகளுக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே வந்து இறங்குவான். யாரையும் அனுமதிக்காதீர்கள். யாராவது ரோட்டில் போனால் கையில் பைபிள் வைத்திருந்தார், உங்களுக்கு நல்லவர் போல் தோன்றினால் அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவரை கூப்பிட்டு அவர் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிறது போல நாடகம் ஆடினால் எங்கள் தலையில் வகி கைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் தலையை கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கும்போது அவருடைய தலையினுடைய சாபங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கும். அவர்கள் தலையில் இருக்கிற சாபங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பாவ வாழ்க்கையும் பாவ ஆவியும் உங்களுக்குள் வந்து இறங்கும். அப்படி செய்யாதீர்கள். இது நீங்கள் பரிசுத்தவான்கள். உங்களுக்கு யாரும் வந்து ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்தவான்கள். நீங்கள் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தப்படுகிற பரிசுத்தவான்கள். நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான் உங்களை ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் தேவர்களாக்கும். நீங்கள் எல்லாரும் தேவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அதே அதிகாரத்தை பட்சபாதம் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், என்னை உண்மையாய் பின்பற்றுகிறவன் நான் செய்த காரியங்களை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வான். உங்களுக்கு சகல அதிகாரங்களும் இருக்கின்றன. அது எதுவரையிலும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வதிலையும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதிலையும் இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அபிஷேகத்தை குறித்து சந்தேகப்பட வேண்டாம். நான் இப்பொழுது பாடல் பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆராதனை முடிந்துவிடும். சில நிமிஷங்களுக்குள்ளாக தயவுசெய்து பிள்ளைகளும் கூட இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். இந்த நாளில் அநேக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் அநேக நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற வேளையில் உங்கள் நாவுகள் ரெண்டாக பிரிகிறது போல தோன்றும். நீங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்தால், பாவத்திற்கு வெளியே வந்து விட்டீர்களானால் உங்களை ஆண்டவர் கட்டாயமாக தம்முடைய ஆவியினால் நிரப்பார். குடிகாரனை ஆண்டவர் நிரப்ப மாட்டார். கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவனை ஆண்டவர் நிரப்ப மாட்டார். ராக்காலங்களில் தொலைக்காட்சியின் மூலமாகவும், செல்போன் மூலமாகவும், இன்டர்நெட் மூலமாகவும் கெட்ட கெட்ட படங்களையும் கெட்ட கெட்ட காரியங்களையும் பார்க்கிறவர்களை ஆண்டவர் அபிஷேகிக்க மாட்டார். அப்படி அபிஷேகித்தால் அது பாவம். அது அசுத்த ஆவி என்ற அர்த்தம். அசுத்தத்தில் வாழ்கிற மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப மாட்டார். அசுத்தத்தில் வாழ்கிற மக்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப மாட்டார். ஒருவேளை நீங்கள் தவறான வாழ்க்கை, மனைவிக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறவர்கள், கணவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு ஆவி வருவது போல இருந்தால், உங்களுடைய பழைய நண்பன் இருக்கிறானே, உங்களை பாவத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறானே சாத்தான், அவன் புகுந்து விடுவான். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு நீங்கள் வாழ்வடைய வேண்டும். உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இது பாவிகளுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் அல்ல,
பரிசுத்தவான்கள் தான் பெரிய பாவம் செய்கிறார்கள். பரிசுத்தவான்கள் தான் பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறார்கள். கள்ளத்தனம் பண்ணுகிறார்கள், கள்ளக்கடன் எழுதுகிறார்கள், தேவனுடைய சபையில் பணத்தை திருடுகிறார்கள், தேவனுடைய சபைக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், உபதேச துரோகம் பண்ணுகிறார்கள், உலகத்தில் விசுவாசிகளிடத்தில் கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். இப்படி பொல்லாத மனிதர்கள் எல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறார்கள், ஊழியர் கூட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது. கவனமாக கேளுங்கள். வாழ்நாளை தேவாவியன் நமக்கு ஊற்றப்படுவார். தேவாவியன் நமக்கு ஊற்றப்படுவார். தோடு கழிப்பது. வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உறவினரும். கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உறவினரும். கொடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாது. அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே, வானத்தின் கீழே, பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழியில்லையே. ரட்சகரேசு வழி அவரே. ரட்சிப்படைய வழியில்லையே. ரட்சகரேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையோ எல்லாரும் பாடுங்க. உந்தன் பலவீனமோ தீராத பாவம் வியாதி
வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh glorious God, hallelujah. மகிமை 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 மகிமை. ஆண்டவரே அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த மக்கள் மேல் அமர்வீராக. ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் இந்த மக்கள் மேல் கடத்தி விடப்படுவதாக. We ask you to reciprocate the anointing upon us to this people. Lord, send the Holy Spirit upon our people. Hallelujah 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 hallelujah. வல்லமை வல்லமை வல்லமை. Oh glorious God, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள். Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. வல்லவர் 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 நல்லவர் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை நீக்கும்படியாக, உங்கள் பிரச்சனைகளை நீக்கும்படியாக, நீங்கள் கடந்து போகிற பாதையில் ஒரு புதிய பாதையை திறக்க விரும்புகிறார். ஒரு புதிய பாதையை திறக்க விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிய பாதையை திறக்கிறார். அந்த பாதை நலமானது. கடந்து செல்கிற பாதை உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு புதிய பாதை, புதிய பாதை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள். தெய்வீக வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். தெய்வீக வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷையை கொடுப்பாரால் பேசுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷையை கொடுப்பாரால் பேசுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷையை கொடுப்பாரால் பேசுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற பாஷையை பேசுங்கள். உங்களுடைய நாவு ரெண்டாக பிரிவது போல பிரித்தால் பிரியட்டும். அது பேசட்டும். நாவு பேசட்டும். மகிமை மகிமை மகிமை. அநேகரை ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார். சின்ன பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார். பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார். ஓ நீ காராதீரம். ஓ ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புவீராக. தேவ மகிமை எங்கள் சபையில ஹல்லேலூயா புதிய பாஷைகளை தருவீராகப்பா. ஓ மகிமை 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 அப்பா. உங்க மகிமை எங்கள் மீது இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறுத்தாதீங்க தேவ ஆவியானவரே கேளுங்க. ஒரு புதிய பாஷை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய துவக்கத்தை, இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை. இதுவரைக்கும் இருந்தது போல இல்ல. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அனாயிட்டிங், ஒரு
புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் நடத்துதல். ஹalleluya ஹalleluya. ஓ ரிதரபா ஷதரபா ஓ ரியந்தரபோ ரியலபரபா. ஓ மகிமை, தேவ மகிமை செயல்படுவதாகப்பா எங்கள் சபையோடு அன்றைக்கு இறங்கின ஆவியானவரே, தேவ ஆவியானவரே எங்களை நடத்துங்க. தேவ ஆவியானவர் நடத்துங்க. இனி நாங்கள் அல்ல, எங்களை விட்டு கொடுக்கிறோம். இனி எங்க மாம்சம் அல்ல, இனி எங்க மாம்ச சித்தம் அல்ல, இனி எங்க சுயம் அல்லப்பா. இனி உங்க ஆவியானவர் நடத்துதல், உங்க ஆவியானவர் நடத்துதல் எங்கள் சபையில் இருக்கட்டும். நீங்க நடத்துங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்தரே நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவரப்பா. நேசப்பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே நீர் எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நான் பெற்றிராமல் போயிருந்தால் ஆண்டவர் எவ்வளோ காலத்திற்கு முன்னால் பின்மாற்றத்தில் போயிருப்பேன். இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே, ஏறக்குறை 57 ஆண்டுகள் இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட வாசம் பண்ணும்படி எனக்கு கிருபை செய்தது போல இந்த மக்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவத்தில் உழன்று நஷ்டமடைந்து போகாதபடி பரிசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படி கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்கள் எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். நாங்கள் இவங்களை துரோகம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இந்த மக்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேருக்கும் சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம். மனம் திரும்பும்படியான வாய்ப்புகளை கொடுத்தள்ளும். தங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். வாக்குவாதம் பண்ணாமல் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மக்களை காத்துக்கொள்ளும். உங்களுடைய வருகை மட்டும் நீர் இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உங்களுடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ளும். உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும். உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களுடைய வருகையிலே நாங்கள் உண்மை சந்திக்கவும், நீங்கள் எங்கள் முதுகை தட்டி சபாஷ் என்று சொல்லும்படியாகவும் ஆண்டவரே, இந்த பகல் வேளை நான் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் வயது திரும்ப வாழ வயதை போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தாரே, தூக்கி எடுத்தாரே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. Hallelujah. Hallelujah.
ஜப குறிப்புக்கான ஜபிக்கலாம். லக்ஷ்மி என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி ஐஏஎஸ் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதுகிறார்கள். அவருடைய தகப்பனார் சமீபத்தில் மரித்து விட்டார்கள். தேவன் கண்களை தயவு கிடைத்து அந்த ஐஏஎஸ் தேர்வில் அவள் வெற்றி அடையும்படியாக நாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, சகோதரி லட்சுமி நம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஜபிக்கிறவள் என்றும் ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் என்றும் இந்த மக்கள் நம்பி இந்த விஷயத்தை சொன்னதுனால ஆண்டவர் தலையிட்டு இந்த பிள்ளைக்கு இந்த ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி அடையும்படியாக ஆரம்பத்திலிருந்தே நல்ல ரேங்கில் வரும்படியாக நீ தன்னோட மகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். யார் யாருடைய கண்களை தயவு கொடுக்க வேண்டுமோ அவருடைய கண்களெல்லாம் தயவு கொடுக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் சகல கனத்தையும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த மக்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிடுகிறது மூலமாக உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும். இதை ஒழுங்கு பண்ணி கொடுத்த மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். His call ministry is 10 Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepauk, Chennai 600005. Chennai 600005, India. Phone 9144 2852 8282. Mobile phone and WhatsApp 919841 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org. God bless you. Of His Call Ministries, 10 Muhammad